அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. துன்புறு மன தனாய் எண்ணாத எண்ணினான் சோர்ந்து ஒருபுறம் படுத்து தூங்குதரு நத்து என்றன் அருகில் உற்று அன்பினால் இரு கைமலர் கொண்டு தூக்கி என்றனை எடுத்தனை தாங்கு மற்றோர் இடத்தில் உற இருத்தி மகிழ்வாய் வன்பரு பெருங்கருணை அமுதளித்து இடர் நீக்கி வைத்த நின் தயவை அந்தோ வள்ளலே உள்ளுதோறும் உள்ளமெல்லாம் இன்ப வாரி அமுது ஊறி துன்பம் அற மேற்கொண்டு பொங்கி ததும்பும் இச்சுகவண்ணம் என்புகழுவேன் துரியவெளி நடுநின்ற பெரிய பொருளே அருட்சோதி நடராஜ குருவே. ஸோ ஒரு தாட்டி வேகமாக ஓட்ட வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இந்த உலகம் வேகமாக பண்ண வைக்கிறதுல. ஸோ அது மாதிரி வள்ளலார் இங்கே நம்மளுக்கு எது வந்து வேகமாக சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஆமாம், எந்த நேரத்தில் உட்காந்துன்னு கொடுத்தாச்சுனாலும் யாருன்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க, எதுனா வந்து கேட்குறாங்க, சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? ரொம்ப ஸ்டுடியோலாம் பெரிய ஸ்டுடியோலாம் கிடையாது. நம்மளுக்கு ஏழைக்கு எதோ இருந்த மாதிரி ஏதோ வச்சு ஏதோ செய்து எளிமையாக ஓட்டிகிட்டு இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ 600 வியூஸ் கிட்ட வந்துருச்சுல, அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. கடவுளை எப்போ இது பண்ண போகிறோம் தெரியல நம்மளுக்கு. சரிங்களா? நல்லதெல்லாம் கேட்டு எல்லாருமே நன்மை பெறணும். எல்லாருமே நல்லா ஆண்டவனை பற்றி தெரிஞ்சுட்டு ஆண்டவன் ஏது என்னவோ அதுவாக நம்ம மாறினாதான் கடவுள்கிட்ட நிற்கிறோம், கடவுள்கிட்ட நடந்துட்டு இருக்கோம், கடவுள்கிட்ட செஞ்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதுதான் துன்பு ஒரு கடவுள் பேர் சொல்லிக்கிட்டு நம்ம எங்கேயோ போய் ஒலாத்திக்கிட்டு எங்கேயோ போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு எதுலேயும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு எதுலேயுமே கடவுள்கிட்டயும் இல்லை பேய்கிட்டையும் இல்லை. பேய் குணமாகவும் இருக்கு, கடவுள்கிட்ட இருக்குது. என்னைக்கு சாவோன்னு தெரியாது, என்னைக்கு வேலையெல்லாம் குட்டி சாத்தான் வேலை செய்துக்கிட்டு கண்ட மாதிரி எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு மிருகத்தனத்தையும் சேர்த்துக்கிட்டு மாயை கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்புறம் கடவுள் பேர் சொல்லியா அதெல்லாம் செய்யணும். கடவுள் பேர் சொல்லாதவங்களே அதை தான் செய்கிறாங்க. கடவுள் பேர் சொல்லிட்டும் நாமளும் அதே செய்யறது. அதில் இருந்து கடவுள் வழிபாடுன்னு வச்சுக்கணும். அதனால கடவுள் வழிபாடு இதுதான்ன்றது அழகாக தெரிய வச்சு நம்மளை வந்து வரவு சொல்லி ஏன் உழைத்தேன் இரக்கத்தால் உழைத்தேன் என்றாரு. அதை ஒழுங்காக நம்ம கேட்டு நல்லபடியாக போவோம். எல்லாம் ஃபீஸ் வாங்கிட்டு சொல்கிற டாக்டர்கிட்ட சின்ன சின்ன டிப்ஸ் ஏதோ ஒன்று முக்காலம் அறியாதவங்க சும்மா 3 மாதம் 6 மாதம் படிச்சுட்டு ஏதோ புரட்டிட்டு நியூட்ரிஷனை புரட்டிட்டு ஏதோ ஒன்று கண்ணா முன்னாடி காசு அங்கங்கே வாங்கிட்டு பொய்யும் பித்தலாட்டம் பண்ணுறவங்களெல்லாம் நம்புகிறோம். உண்மையாக முக்காலமும் அறிஞ்சு கடவுளையே அடைஞ்சு எந்த ஒரு இது நம்மள்கிட்ட எதிர்பார்க்காம நம்மளுக்கு எல்லா நன்மையும் சொல்லி அவரோட நம்மளை கலந்துக்கணும், கடவுளோட கலக்கணும்னு சொன்ன அந்த நல்லதை நம்ம மனசார ஏற்று நடந்து கேட்கணும். அதனாலதான் துன்புறு மனத்தனாய் முன்னாடி எப்படி இருந்துச்சு, வயலண்ட்டு இதுவாக இருந்து நம்மளுக்கு வந்து இம்சையான ஒரு மனம் அப்படிதானே. அந்த மனம் இருக்கிறதால நம்ம என்னாவது என்னாதுன்னா எதை எண்ணணுமோ அதை விட்டுட்டு வழி தவிர வேறு ஏதோ என்றது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்லை இவங்க ஏற்கனவே பராபர லெவல்ஸ் வரைக்கும் என்னது தாண்டி இன்னொன்று லெவல்ஸ் நான் தாண்டி இருக்கேன் அப்படி கூட வச்சுக்கலாம். என்னது எண்ணி நான் சோர்ந்து ஒரு புறம் படுத்து. ஏன் அப்படின்னா இப்போ அவங்க என்றது என்கிட்ட வரல, தெரியுங்களா? ஆதிப்பறை அப்படின்றாங்கல்ல,
அந்த பறையில் நாலேஜ் நிறைய இருந்தா கூட, தமிழ் அவங்ககிட்ட ஆண்டிருந்தாலும் தங்கம்லாம் ஆண்டிருந்தா கூட என்ன பண்ணல, அவங்களே தான் இன்னொருத்தவங்க ஆடினாங்க இல்லையா, அவங்க இந்த உலகத்தை ஆண்ட முடியுது அப்படிதானே. ஆனால் இந்த பொண்ணு உலகமா மாற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லும் போது அவங்க உலகத்தை ஆண்டவாங்கல்ல திருப்பியும். ஸோ அதுதான் என்ன கண்டிப்பாக இதெல்லாம் நல்லதாக எல்லாம் நடக்கும், நல்லபடியாக எல்லாரும் ஒத்து உரிமை பெற்று எல்லாம் நல்லா கடவுள்கிட்ட வருவாங்கன்னு ஐயா சொல்லி வச்சுட்டாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதான் ஏமாந்தவங்க எல்லாம் திருப்பியும் இந்த முடிக்கணும்ல. அதில் ஃபர்ஸ்ட் முடிச்சவர் யார் தெரியுமா? என்னது எண்ணினோம் சோர்ந்து ஒரு புறம். அவர் வந்து சரி நம்ம எங்கே போனாலும் மாட்டிக்கிட்டு இருக்கோமே, இதை எப்படியாவது நம்ம மீண்டுருவோம், அடுத்த லெவலில் இருக்கிற இதுவை தான் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறி வச்சுட்டாரு எப்படியும். சரிங்களா? அந்த குறி அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? தூங்கு தருணம் கொஞ்சம் ஆரம்பத்தில் சோர்ற மாதிரி இருக்கு, துன்படுத்து ஆங்கே அப்படின்ற மாதிரி சொல்றாருல்ல, கொஞ்சம் சோர்ந்து ஒரு புறம் படுத்து. ஏன்னா யார் மாயா வந்து படுக்கவும் ஒட்டாள் அப்படின்ட்டாருல்ல, அப்போ அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க, எட்டி இது பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்போ ஒரு புறம் வேற ஓரமாக ஒரு கார்னரில் போயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், படுத்து தூங்கு தருணம். அப்போ சரி போகண்டா, நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த பாடியை எடுத்துருவோம் அப்படின்னு. என்ன பண்ணுறது, கார்னர்ல போய் படுத்து ஒரு புறம் படுத்துருக்கேன் நான் சொல்றாரு. அப்படியா சொல்றாரு? என்ன சொல்லிருக்காரு? ஒரு புறம் சொல்றது கேக்குது. ஒரு புறம் படுத்து தூங்கு தருணம் இல்ல, கார்னர்லன்னு சொன்னீங்க. அதுக்காக ஒரு புறம்னும் போது அது நடுவுல இல்ல, ஒரு புறம்னா ஏதோ ஒரு கார்னர். ஆமா, ஒரு கார்னர் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க, கரெக்டா படுக்க கூட இடம் எல்லாம் பண்ணிட்டாங்கல்ல, கடைசியில தோட்ட வழியில போற மாதிரி ஆகிட்டாங்க டிராவலிங். ஏன்னா எல்லாத்தையும் பிடிங்கிற அந்த பின்னாடி வர மக்கள் நாயகர் அப்படின்னு ஆட்சியில் சொன்னா கூட உயிர் நாயகனா ஆனாங்களா? அவ்வளோ இல்லை. அதான் ஐயா சொல்றாரு. அப்போ நானே தான் கேட்டிருக்கேன், ஏன் இவங்கெல்லாம் சித்தர்களெல்லாம் நிறைய பேர் ஒளி உடம்பு எடுத்துட்டாங்க, ஆண்டாள் ஒளி உடம்பு எடுத்துட்டாங்க, ஔவையார் அப்படியே முதியோரா ஒரு அப்படி மாறிட்டாங்க அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. சின்ன சின்ன இதுக்கே வந்து சின்ன சின்ன சக்தி சித்து வரும்னு தான் சொல்றாரு. ஏன்னா உங்க ஆயாக்கே என்ன சொல்றீங்க, அவங்களே வருஷம் முடிவு எதை பண்ணுவாங்கன்றீங்களா? அப்போ கேஜிஎஃப்ல இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஏற்ற சில இதெல்லாம் இருக்கு, அந்த 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 பழக்கத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மந்திரங்கள்லாம் தெரியும். அதாவது செத்தவங்களே எழுப்ப முடிகிற அளவுக்கு டெக்னாலஜி இருக்குல்ல. ஏன்னா உடனே போய் செத்துருவாங்கல்ல மைன்ஸ்ல இந்த மாதிரிலாம் வேலை செய்ய. ஆனா இங்க எப்போ மைனிங் எல்லாம் ரொம்ப இருந்துச்சு, அவங்க ஃபர்ஸ்ட் தோண்டி உள்ளார போனது தானே, அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப மேலவே இருந்துச்சு. ஹிஸ்டரி ரொம்ப எனக்கு தெரியலப்பா, எனக்கு மேலோட்டமா நான் இருந்த காலத்துல என்ன அப்படின்னு மேலோட்டமா ஏதோ சொல்லி வச்சிருக்காங்களே அது மாதிரி தெரியுது. இப்பதான் ஒண்ணுன்னா எல்லாரும் சொல்றது இப்பதான் காது கொடுத்து வாங்கினேன். ஆரம்பத்துல தங்கம் வந்து இருக்கும்போது அவங்க எல்லாம் தங்கத்தை எடுத்து ஆண்டாங்க, இல்ல ஆழமா போயிடுச்சு. நான் கண்ணால பாத்துருக்கேன், அந்த இது எடுப்பாங்கல்ல சல்லடை போட்டு இப்படி சலிப்பாங்க அங்க உட்காந்துட்டு, அது மேலோட்டமா இருக்குது. ஆனா ஆழமா போய் எடுக்கிறவங்க உடம்பு முத பண்ணிருந்ததுனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இது இன்னும் மேல அவங்க வந்து அந்த தூண்டா விளக்கு அத நானே என் கண்ணால பாத்துருக்கேன். அவங்க அங்கங்க உட்காந்துக்கிட்டு ஒரு பேஷன் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு நல்லா அகண்ட ஒரு யானை வச்சுக்கிட்டு இப்படி 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 அந்த வாய்க்கால வர்ற மண்ணெல்லாம் அள்ளி சலிப்பாங்க. அதில் தங்கம் அப்படியே நிற்கும், நம்ம அரிசி அரிக்கிற மாதிரி அரிச்சா அது நிற்கும். அது வந்து எடுப்பாங்க, ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சுப்பாங்க. அதனாலதான் இவருக்கு என்ன ஆயிடுச்சு, தூங்கு தருணத்துக்கு சரி வியாபாரம் இன்னைக்கு அவ்வளோதான் போச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ மனம் உடஞ்சு போயிடுவாங்களா வியாபாரம் போச்சுன்னா, அந்த மாதிரி கடையை ஏற கட்டுவோம் அப்படின்னு தூங்கு தருணத்து என்றன் அருகில் முற்று அன்பினால். அப்போ அன்புன்ற ஒரு ரியாக்டிவிட்டி நடக்குது. கருணையை எப்பயோ காட்டிட்டாரு கூட, சரிங்களா? ஆனால் அதுக்கு மேலேயும் வந்து ஒரு சோறு தெரியுங்களா, ஏன் வந்து நான் இதுக்கு மேலே வரமாட்டேன் அப்படின்னும் போது அதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு, இன்னும் இந்த தயவு அதிகமாக வேணும், சரிங்களா? அதனால அன்பு இன்னும் கொஞ்சம் கொடுத்து தயவு கொஞ்சம் ஏற்றுறாரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா, சரிங்களா? அப்போது அருகில் விட்டு அன்பினால் இருக்கை மலர் கொண்டு. அப்போ இருக்கை அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன தோணுது, ஒரு கண்ணு வந்து வீகனிசோ ஒரு கண்ணு வளலிசோன்னு வச்சுக்கிட்டா கூட கையும் அதே மாதிரி தான்.
நீதி ஒன்று, கை என்ன பண்ணும் உங்களுக்கு சொல்லுங்களேன். பேலன்ஸ் பண்ணும். எல்லாருக்கும் கொடுக்குற வள்ளல் தன்மை வரும். ஆமாம், வள்ளல் தன்மைன்றது பேலன்ஸுக்கும் கொஞ்சம் கீழே இது பண்ணுது. சரி, எந்த கொஞ்சம் நான் சிக்கனம் பண்ணிக்கிறேன் அப்படிதானே, உனக்கு நீ வாழு அப்படின்றது தான் வள்ளல் தன்மை இல்லை அப்படிதானே. அப்போ அருப்பெரும் ஜோதி என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து இந்த பூத வடிவம் எடுத்து வருவாரா? அப்படின்னா அவர் நிர்குண நிலைக்கு வந்து நீ இந்த நிலையில வாங்கிட்டு வாழ சரிங்களா. அவர் கொஞ்சம் இறங்குறாரு சரிங்களா. சுகமா வடிவில் இருக்கவர் நிர்குண நிலைக்கு உங்களுக்கு வந்து அந்த பகற்பன பரிசளித்து நீ நிலைக்கு வந்துரு சரிங்களா. அது வந்து இன்னும் கொஞ்சம் இம்பேலன்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் தனி பேலன்ஸ் இல்லை. அது சமரச சுத்த சிவர் அப்படின்ற போது அது ஒரு, நான் அதான் சொல்லியிருக்கேன், ஆக்சிடேட்டிவ் ரிலேட்டிவ் ரியாக்ஷனில் கொஞ்சம் ஆக்சிடேஷனில் இருக்கும், சிங்கிள் டிரான்ஸ்லேஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, கேள்விப்பட்டீங்களா? ஸோ அது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஆரோவில் ஒரு பையனுக்கு நான் சொன்னேன், அவனுக்கு ஆமாம் எல்லோரும் வந்து ரிடக்ஷன் போயிட்டுருக்காங்க, எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டு ஒடுங்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒடுங்க தேவையில்ல, ஓங்கணும், எல்லா பொருட்களும் வந்து ஆளணும், எல்லாம் அந்த லெவல்ஸுக்கும் போகணும், எல்லாத்துக்கு மட்டும் ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரி இதுக்கு வருது. தெரியுதா? ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும். அந்த லெவல்ஸுக்கு வந்து இருக்கை மலர் கொண்டு, அது வந்து ஃப்ரெஷ்னஸ் இருந்ததால மலர் சரிங்களா. ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் அது கொடுத்துட்டே இருக்கிறதால அது மலர்ன்றது நல்லா விரிஞ்சு அது வந்து நல்ல எப்படி வாசனை அதுக்கு இருக்குது, பூசனை அதை வச்சு பண்ணுவாங்கன்ற மாதிரி மலர் கொண்டு தூக்கி. அப்போது அதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் சரிங்களா. அதை வந்து திருவிதி நடந்து கடப்பேனுன்றாங்கல்ல, அந்த மாதிரி மார்ச் ஃபாஸ்ட்டில் லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு போவாங்கல்ல, அதுக்கு அந்த பேலன்ஸ் பாடி பேலன்ஸ் வந்து அந்த கை வேணும் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு கை மலரும் நல்லா என்ன பண்ணுது, உங்களுக்கு ஆளுகை வந்து நல்லா ஏற்றி கொடுக்குது கரெக்டுங்களா. என்றனை எடுத்தனை, அப்போ நான் எங்கேயோ ஒரு கார்னரில் இருந்துட்டு இருந்தால தூக்கி வந்து நடுவில் சரிங்களா, அந்த இதில் பிரிகேட் ரோடில் நடுவில் நான் இது பண்ணுறேன், முட்டி போட்டு நான் மக்கள் எல்லாம் என்னை பார்க்குற மாதிரி இருக்கு சரிங்களா. எல்லா நாலா பக்கம் பஸ்ஸுக்கு வந்து போய் சரிங்களா, நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல, எல்லா கடலையும் போடுவோம்ல, அவன் அந்த ஆண் மக்கள்லாம் என்னென்ன பண்ணிட்டு ஒரு காலத்தில் சரிங்களா. பெங்களூருன்ற ஒரு நகரத்தில் வந்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, பொருளாதாரத்தில் ஈட்டிருக்கிற அந்த பொருளில் வந்து என்னோடய பொருள் நான் காட்டுறேன்ல, என் பொருளாதார ஆதரத்தை என் அந்த மக்களோட இது சரிங்களா. அப்போது அந்த ஏன் வந்து தங்க வகையில் வந்து அந்த ஆதாரம் அந்த நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. உதாரணத்துக்கு அம்பேத்கர் வந்து டெலிகிராம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காருல, தகவல் தொழில்நுட்பத்தை இது பண்ணுற மாதிரி. அது மாதிரி நானும் வந்து என்னோட வீக்னஸும் பரப்புறதுக்காக தகவல் இது மாதிரி இது பண்ணேன், ஃபேஸ்புக்ஸு மெசேஜஸ். ஏன்னா கொஞ்சம் கூட விழிப்புணர்ச்சி இல்லாமல் தானே நாங்கள்லாம் இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு அறியாமையும் அலட்சிய போக்கும் ஏதோ ஒன்று உத்து பார்க்குற தனம் இல்லை. அதான் அந்த முந்தானத்தோ நேற்று படித்தவங்கள கிளாஸில் உற்று இது பண்ணுற ஐயா உற்று இருக்காரு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரின்னும் போது நம்ம எதுவுமே உற்று நோக்குறதுல எதுவுமே என்ன அதில் அர்த்தம் இருக்குது, என்ன எவ்வளோ அதில் நல்லது இருக்குது, சத்து இருக்குது, சத்தியம் இருக்குது, எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. எல்லோட்டமாக கண்ணாமன்னா நமக்கு இனி இப்போ இது ஓடுதான்ற மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கும் கண்ணாமன்னு. அதுவும் இனி வேணுன்றது மட்டும் அதில் பார்க்குறோம். சேமிப்புன்ற பேரில் கொஞ்சம் சேர்த்தது நாளைக்கு வேணுன்ற சேர்க்க போய் இப்போ பரம்பரைன்னு சேர்த்து பரம்பரெல்லாம் காணா போய்கிட்டு வருது. அந்த அளவில் பண்ணிக்கிட்டு வச்சுருக்கோம். அதனாலதான் ஒழுங்கான ஒரு எல்லாருமே வாழணும்னு நினச்சிட்டா பரம்பரை தன்னால் வாழணும். அதான் ஐயா சொல்கிற அந்த பக்தின்றது எப்படி இருக்கணும்னா எல்லாரும் வாழணுன்னும் போது நாம் அது எல்லாம் அதுக்குள்ளே எல்லாம் வந்துடுவோம். பரம்பரை வாழ்ந்தவங்க அந்த கேஜிஎஃப் வேணும் உண்டு. ஏன் தெரியுமா, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் உள்ளே போயிட்டு வந்தேன்னா காசு அதிகம் அப்படிதானே. காசு அந்த உங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணும், நீங்கள் படிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து நல்லா நடிக்கிறதுக்கும் அப்படிதானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற அந்த பரம்பரை மேலே இது வச்சு சந்ததிகளை அந்த மாதிரி ஒரு டெப்த்துக்கும் போவாங்க சரிங்களா. அது ஒரு அன்பினால் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது இறங்குறது எதுக்குன்னா அன்பில் வந்து இறங்குவாங்க அதிகமாக. அப்போ வள்ளலார் வந்து அவருக்கு மேலே இருக்கிற வள்ளல் எப்படி இறங்கியிருக்காருன்றது காட்டுது சரிங்களா. ஸோ அதான் இறக்கம் வந்தவனே தூக்கி என்றனை எடுத்தனை தாங்கு மற்றோர் இடத்தில் சரிங்களா.
அது தாங்கி எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல தூக்கி வந்து போய் வைக்கணும்ல. தூங்குற நீ இங்கே இருந்தால் இது பண்ணிடுவேன், எல்லாத்தையும் உங்களை ஏமாந்துடுவேன், வேலையிடும். அதனால தாங்கு. அவர் பிஸ்னஸ் எங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரோ அந்த கண்ட்ரோலாக தான் வச்சிட்டாரு. சரிங்களா? சாம்பிளாக இருந்த ஆளை கண்ட்ரோலாக மாற்றுறாரு. அப்படி தானே அருள் பெரிய வேண்டின்னு சொல்லலாம். அப்போது அந்த லெவல்ஸ் கூப்பிட்டு போயிட்டு இப்போ வந்து எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. ஆண்டை வந்து எல்லாருக்குமே நல்ல அந்த எண்ணங்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கான். ஆனால் அது சுத்திகரிக்கல. ஆமா, ஏன்னா அன்பு தயை அதெல்லாம் இருக்கணும்னு எல்லாம் பாசி பிடிச்சி போய் கிடக்கும். ஆமா, அது சுத்தம் இல்லாம இருக்கு. அதான் சுத்த சிவ சன்மார்க்கம்னு அழகா சொல்றாரு ஐயா. சுத்தம் இல்லாம இருக்கணும். நம்ம உடம்பு அழுக்காயிடுச்சுன்னா சுத்தம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். மூக்குல நாக்குல எங்க எந்த அழுக்கு வந்தாலும் எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனா ஆன்மாவுக்கு அழுக்கு ஒட்டக்கூடாதுன்னு யாருமே நினைக்க மாட்டேன்றோம். அந்த ஆன்மா லெவலுக்கு போலனாலும் மனசாட்சியே சொல்லுது இது தப்பு தவறு வேணான்ற மாதிரி நம்மளை தடுக்குது. அப்படியே நம்ம எதுவுமே அப்போ இது காமிச்சு கொடுக்குறாரு ஐயா. ஒவ்வொரு முறையும் கடவுள் வந்து சும்மா எனக்குன்னா ஏன்னா தானெல்லாம் இல்லை, ஒவ்வொரு நேரமும் நம்மளுக்கு இந்த மாதிரி பல தடங்கள் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் புரியவே அச்சே இதெல்லாம் ஒரு உலகமா அப்படின்னு நினைக்கும் போது தான் இப்போ எனக்கு என்ன எந்த அறிவாற்றலும் இல்லை, எந்த ஒரு ரொம்ப கருணை இல்லை, அப்படியே தலை சிறந்தவளா தயையில் அப்படியே ஓங்கி அப்படியே எல்லாருக்கும் நல்லது இதெல்லாம் ஒரு மக்கள் எல்லாம் இல்லை. நான் ஏதோ ஒரு நேரம் தோணுது செய்யறோம், அவ்வளவுதான். ஓங்கிக்கணும், அது எல்லாரும் சந்தோஷப்படுறாங்களேன்னு கண்கூடா பாக்குறோம். நம்ம ஆசைக்கு மாதிரி எதுவுமே இருக்க மாட்டேங்குது. நல்லது செய்தா அவங்க சந்தோஷப்படுறாங்களோ நம்மளும் சந்தோஷமா இருக்கோமேன்ற அந்த எண்ணம் எல்லாம் பதிவு பண்ணிக்கிறது இல்லை. அதை வந்து நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. எந்த நேரமும் அலட்சியமா தனாவட்டா ஏதோ நடக்கட்டும், நடந்துட்டு போட்டும், போனா போது வந்தா வருதுன்ற ஒரு அலட்சியம். அதனாலதான் லட்சியம் அதுல வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் சொல்லுவார். தாங்கும் மற்றொரு இடத்தில் இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து நீ கண்ட்ரோலா இருப்ப. சரிங்களா? ஏன்னா ஒழுக்கம் லெவல்ஸ்ல எப்படி என்னென்ன ஒழுக்கம் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா குலைக்குலை தவிர்த்தவர் மட்டுமே இங்கே வந்து இந்த குருநெறிக்கு வர முடியும். சரிங்களா? கொல்லாநெறி குரு நெறியான பல்வேறு பகர்ந்த அப்படின்னு அந்த பகர்பிழாக பரிசு சொல்றது. பல்வேறு பகர்ந்த மெய் சிவமே அடைந்தவர். சரிங்களா? குருவுக்கும் சிவத்துக்கும் உண்டான அது இது லிங்க். ஸோ அதான் குரு சிவ தூரத்தை பற்றி லாஸ்ட்டாக சொல்லியிருக்கோம். அந்த மலையை எப்படி ஏற்றுறது, எப்படி அவர் வந்து வீக்காக இருந்த என்ன கூட அந்த வீக்கான எனர்ஜி அந்த இது கொடுப்பாரு. ஸோ அதுதான் வந்து தாங்கும் மற்றொரு இடத்தில் உர இருத்தி உற்ற நீங்க சொல்ற மாதிரி இதுல உரை இருத்தி உட்காந்துப்போ. நீ வந்து பயப்படாத, ஜாலியா இரு, ஏன் கஷ்டப்படுற இந்த இதுல விளையாடிக்கிட்டு. மாண்டோட வகை வந்து இளங்காலை அப்படின்னு வரல, அந்த மாதிரி வந்து கதிர் பாய்ச்சி. ஏன்னா இளங்காலையில உங்களுக்கு வர கதிர்கள் எந்த மாதிரி இருக்கும், சிற்கதிர்களா இருக்கும். புரிஞ்சுன்னு பொற்கதிரில் எப்போ வரும், ஈவினிங் காலத்தில் வரும்ல. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறது, இருத்தி மகிழ்வாய். அடுத்து இதுவாய் இடையூறா வந்து கடவுளுடைய இயல்புல எல்லாரும் நம்ம இருந்தால்தான் நல்ல ஒரு தூய்மை பெற முடியும். இல்லாட்டி ஏதோ ஒன்று நினைச்சு ஏதோ ஒன்று செய்துட்டு அப்படி செய்துட்டே இருக்கக்கூடாதுன்னா அவர் இவ்வளோ நல்லதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எடுத்துட்டு வந்து வச்சிரு, வைக்க சொல்லி வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி. கடவுளே கடவுளே, எந்த நேரம் இருந்தாலும் எதனா ஒரு டிஸ்டர்ப் வருது. அதான் நல்லது செய்ய எப்பவுமே டிஸ்டர்ப் வந்துட்டே தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா கெட்டது செய்யறதுக்கு தடுத்தாலும் தடைப்படாம எல்லாம் ஓடி போய் செய்துருவாங்க. நல்லதுக்கு மட்டும்தான் அப்படி எல்லாம் ஏதாச்சும் இது பண்ணுவாங்க. ஆனாலும் அது நம்ம நல்லா செய்தா அது எவ்வளவு நல்லது, எவ்வளவு நல்லது இருக்கு.
அப்போ வந்து செய்த தவறெல்லாம் செய்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அது அப்போ சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது ஒழிய அதால நம்ம எந்த நன்மையும் பெறதில்லை, எல்லாரையும் துன்புறுத்தி நாமளும் துன்பத்துல தான் போய் விழுறோன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திரும்பிடுவோம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறது, தாங்கு மற்றொரு இடத்தில் நீ இங்கேருந்து நீ ஒன்றும் கவனிக்கவும் முடியாது. நீ வந்து என்ன ஆகிடுவ, நீங்கள் சொன்ன மாதிரி அது கண்ணின்னீங்கல்ல, அந்த மாதிரி ஆகிடும். அதனால என்ன பண்ணுறேன், இன்னொரு இடத்துல வச்சு ஹாஸ்டல் மாதிரி நம்ம பேசியிருப்போம்ல லாஸ்ட் டைம், காட்டுக்கும் நாட்டுக்கும் நடுவில், சரிங்களா? அந்த மாதிரி போயிட்டு இருத்தி மகிழ்வாய் வன்பு அரு பெருங்கருணை அமுதளித்து, அதுக்கப்புறமேட்டு ஒரு முடிவு பண்ணிட்டார், இதுக்கு மேலே உனக்கு வந்து வன்மையாக நீ வந்து இது பண்ணக்கூடாது, சரிங்களா? புலிக்கொலையை வந்து நீ வந்து நீனும் பண்ணக்கூடாது, மற்றவங்களையும் இது பண்ண எவ்வளோ தந்திரமாகுது அப்படிதானே. ஏன்னா இறங்கி வேலை செய்வேன் அப்படின்னு அவர் நல்லாவே தெரிஞ்சு போயிருக்கு. அந்த ஊர்லேயும் சரி நல்லா இறங்கி வேலை செய்கிறவங்க கிட்ட இது பண்ணிட்டார். அந்த ஊரில் போய் நீ போகிற அதுக்காக நீங்களும் என்ன பண்ண விருதாச்சலத்தை ஆளெல்லாம் பிடிச்சி எல்லாரையும் அந்த இது பண்ணி அந்த ஊரில் என்னை பிறக்க வச்சு அந்த இது வளர்த்து விடுறாரு, சரிங்களா? ஏன்னா அந்த ரொம்ப டைம்லாம் அவர் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை, அப்படியே இருக்கிறத பிடிச்சிட்டு வா, அச்சில் வா போடும் போது அதை அச்சு எடுத்துகிட்டு வந்துரு, சரிங்களா? இல்லைன்னா வேறு மாதிரி கூட நம்ம போடுற மாதிரி அவர் வந்து அச்சில் வாக்கு பார்க்குறாருன்னு நினைக்கிறேன், சரிங்களா? அதனால தான் பண்ணிட்டு இங்கே போயிட்டு எல்லாம் தங்க ஊர் கணக்கு செட்டிக்குளம், சரிங்களா? அவரும் வில்லுன்னு ஊர் அப்படின்னா என்ன அர்த்தம், தங்க ஊர், தங்க கோல்டன் குளோப் இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு அங்கே போயிட்டு நீ வந்து பறை சாட்டு பறை, ஆமாம் முரசு, அவங்க எல்லாமே இது பெரியார் தனத்தில் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உலக அளவுல பரவணும்னா உலக அளவுல வராங்களோ அங்கெல்லாம் போய் சொல்லி எல்லாம் தெரியுது. அங்கே எப்படி அவ்வளோ இதுன்னா அவ்வளோ பயமே இல்லை, வேலை செய்கிறவங்க தான் என்ன பண்ணுறது, எந்த வித அரசும் வந்து அவங்க எடுத்து பயப்பட்டதே கிடையாது, சரிங்களா? அப்போ யார் இவங்கெல்லாம் கூட அங்கே வராங்க, நிறைய தொடர்பு வச்சுக்கிறாங்க. ஏன்னா கரண்ட் எல்லாம் இங்கே ஃபெசிலிட்டிலாம் இருக்குல்ல. மும்பை எப்பயும் இங்கே இருந்தவங்க மும்பையில் போயிட்டு இது பண்ணணும், தங்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன், அந்த ஹிஸ்ட்ரி பார்த்துருப்பீங்க. ஏன்னா ட்ரைனிங் சென்டர் இருக்கிறதால. பட் அங்கே இருக்கிறவங்க இங்கே வரணும்னா எதுக்காக, அப்போது அதை விட இங்கே மக்களோட ரிசோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசுன்றது நல்லா தெரியுது. ஏன்னா உக்ரைனில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவில் போய் அடித்து அந்த நாடை நம்ம பிடிச்சிட்டோம், இந்த நாடை அவங்க பிடிச்சிட்டாங்க, அப்போ ரெண்டு பேரும் நம்ம பேசி டீல் பண்ணிக்கலாம், திருப்பியும் அந்த பழைய நிலைமைக்கு எடுத்துருந்தோம், அந்த சமரசம் ஏற்படுத்தலான்னு அவங்க பார்க்குறாங்க. பட் செத்து போயிடுவாங்கல்ல இங்கே போனவங்கலாம், அங்கே போய் லாக் ஆகிட்டு நல்ல பலமான ஆளாக இருந்தால் பரவாயில்ல, குடுகுடுன்னு ஓடி போய் அங்கே லாக் ஆகி இறந்தாங்கன்னா ஆள் பலம் போயிடும்ல, சரிங்களா? அந்த மாதிரி ஆள் பலத்தை இறக்கிறது கிடையாது அங்கே, சரிங்களா? அந்த கேஜிபில் அந்த மாதிரி இருக்காங்க போல. ஆள் பலம் வந்து இன்னும் கூடுதே தவிர குறைய மாட்டேங்குது. பக்கத்தில் இருக்க ஆளுங்கெல்லாம் கூட்டுக்கிறாங்க, நீங்கள் வா அப்படின்னா அடிமைத்தனம் பண்ணாமல் ரொம்ப நாள் வாழ்ந்த இடம் போகுது, சரிங்களா? பொருளாதாரத்தில் ஓங்கின இடம், நீங்கள் படிப்பறிவு, நீங்கள் டிசிஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துச்சுல்ல. கிறிஸ்டியானிட்டி வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆக முடியாது. என்ன அர்த்தம், அவங்க புதுசாக ஒரு பொருள் வந்துச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணி பார்க்குறாங்க, சரிங்களா? நல்லவங்க நம்மளுக்கு போகுமா இல்லையா அப்படின்ட்டு, சரிங்களா? அந்தளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, கேட்டை எடுத்து எகிரி குதிச்சு வந்துட்டீங்க, சரிங்களா? ஃபோர்ஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அங்கே என்ன பண்ணுறது, அந்த இடம் உங்களுக்கு அந்த இது கொடுக்குது, சரிங்களா? நம்ம அங்கே போனால் கூட நம்மளை வந்து இந்த உலகம் தாங்கிடும் அப்படின்ற மாதிரி அந்த இது சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி நான் பல கேட்டை தாண்டிருக்கேன், சரிங்களா? எனக்கு வந்து அது தாங்கியிருக்கு. பலராறு இப்போ எகிரி குதிச்சு அந்த அவர் குதிச்சு போல அவர் போனால் கூட என்ன பண்ணுறது, தாங்கிக்கிறார் கடவுள், சரிங்களா? அது ஒரு பாட்டு கூட ஒரு எகிரி குதிச்சு தேர்வு வானம் இடித்தது அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரி இவர் ஒரு மான், சரிங்களா? தாங்கும் மற்றொரு இடத்துல இது பண்ணி வன்பு பெருங்கருணை அமுதளித்து, அந்த இடத்துல வந்து வன்பு அறுக்கக்கூடிய ஒரு பெருங்கருணை காலத்துக்கும் நிலத்துக்கும் அப்பாற்படுது. வன்பு, ஆமாம், வயலண்ட் ரியாக்ஷன் அறுக்கிறோம். ஏன் வம்பு பண்றேன்றாங்க, அந்த மாதிரி தான் வன்புன்னு பேரா. அன்புக்கு வன்புக்கு, அன்புக்கு இது இது ஆப்போசிட். அப்போ த்ரெஸ்பாஸ் சைலன்ஸ் அப்படின்னு எனக்கு அப்போ தான் வந்து வீக்கெண்ட் ஸ்கூலில் நான் பேசுவேன். வன்பு வன்பு அறுக்கக்கூடியது.
சரிங்களா? பெருங்கருணை ஐயா சொல்றது வன்பு அருன்ற மாதிரி சொல்றாரு. அன்பு அன்பு நம்ம சொல்லிட்டு வன்பை தான் செய்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல வர நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் அவர் அத்தனை விளக்கம் கொடுத்ததுக்கு நம்மளுக்கு சொல்றாரு. அப்போ மகிழ்வாய் அப்படின்னும் போது எனக்கு அப்பொழுது என்ன பட்டுச்சு, இந்த வன்மையான ஒரு ரியாக்ஷன் எனக்கு தெரிஞ்சு டேடி அவங்களோட இதுல வந்து ரொம்ப வன்மையா நடக்கும்ல. அந்த டெய்லியும் ஒரு இது மாதிரி ஆபத்து நகர்த்துற மாதிரியே இருக்கும் வீட்டில். சரிங்களா? வீட்டில் ஒரு இடத்துக்கு இருக்க மாதிரி இருக்கும் அப்படிதானே? அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதுனால தான் அந்த மாதிரி அது அவ்வளோ இது மக்களிடம் உடஞ்சிடுற மாதிரி வந்து ஒரு இது நடக்குதுல்ல. வீடும் உடஞ்சிற மாதிரி எல்லாமே வந்து இன்னைக்கே எல்லாமே காலியாகிற மாதிரி ஒரு டெம்பரரியான ஒரு வாழ்க்கை வந்து பெர்மனெண்ட் வாழ்க்கையும் ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பாக இருந்துச்சு அப்படிதானே? அதனால தான் வன்பு வந்து ரொம்ப டெம்பரரியான இது 6 விதேசி நூல்லாம் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த அந்த பறவைகளையே வந்து அந்த நாலேஜ் இருக்குன்னா இது பெருங்கருணை ஆகுதோ இல்லை, இது எவ்வளோ நாலேஜ் இருக்கும். இடர் நீக்கி இந்த மாதிரி இடர் வந்து அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் இந்த உலகத்தில் அப்படிதானே? இந்த இடர் வந்து நீக்கக்கூடிய தன்மை நீக்கி வைத்த நின், அதான் சும்மா இருக்கிற சுகம். சரிங்களா? ஃப்ரீடமே இருக்காது. ஏதாச்சும் தடை வருது. ஆனா தீமை பண்ண போனா அதுக்கு 4 பேர் சேர்ந்துட்டு அப்படின்னா அதுக்கு கும்ப கூடிட்டு அதை செய்ய முடியாது. அதனாலதான் வந்து நம்மளுக்கு தான் வம்பு, நம்மளுக்கு வம்பு. ஆனா நம்ம போய் செய்தா கேட்பான் அதெல்லாம் வா இழுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிதான் உலகம் ஓடிட்டு இருக்கா. எப்பவுமே இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. அது டெம்பரரியான ஆளுங்க வந்து அந்த மாதிரி போடுவாங்க. பட் பெர்மனண்டான ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி நான் தள்ளி இருந்து கவனிக்கிறேன், நீங்க விளையாடுங்க, நீங்க விளையாடி முடிச்சு கிளம்புங்க. விகிதத்துல அந்தந்த காலத்து கட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. ஆனா இப்ப ரொம்ப ஓவரா இது வருது. அதான் எனக்கு தாங்கிக்க முடியாம நான் ஆண்டவன்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறது. நான் எனக்கு கருத்து அறிவு தெரிஞ்சனால நான் வந்து நினைக்கிறது செய்யறதெல்லாம் அப்படிதான். அது எப்போ நம்ம இவ்வளோ கெட்டவங்களா ஆகிட்டு இருக்காங்களே, இவ்வளோ கெட்டவங்களா இருந்துட்டு இருக்கோமே, எப்போதான் நம்மலாம் தெரிஞ்சு எப்போதான் நல்லவங்களா இருக்கிறது. நம்ம இதாக இருக்கணும்னாலும் நம்மளை வந்து என்ன 1947 இருக்கியான்னு கேட்குறாங்க. இப்படியெல்லாம் நம்ம சொல்லி ஏதாச்சும் ஒன்று மடக்க பார்க்குறாங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லி இப்படி நம்மளுக்கு சொல்ல கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானே. நான் அதுக்கும் பின்னாடி இருந்தவன். ஏன்னா அப்போதான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்கல்ல ஒருத்தவங்க அவங்களோட இனங்கள் யாராவது பாதிக்குது அப்படின்னா அது பேசுவாங்கல்ல, அவங்க குடி பாதிக்குதுன்னா பேசுவாங்கல்ல. பேசி ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அந்த ஆபத்து வரக்கூடாது, தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அப்போ அது கிறிஸ்டியன் மிஷனரிஸாக ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாருந்தீங்களா? அந்த அவங்களோட இது பரப்புறது கொள்கைகளை இங்க அதை விட வேகமாக பரவுதுன்னு நீங்க வந்து பாத்துக்கலாம். ஏன்னா தங்கத்தை எடுத்து கோயில் கட்டுற பழக்கத்தை யாரு வச்சிருந்தா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் பரப்பான நினைச்சிருக்கீங்க. அந்த மிஷினரிஸ் தான். இங்கே வந்து அந்த கோல்டு மிஷினரிஸ் இருக்கு. சரிங்களா? கோல்டு கட்டினவங்களாம் அந்த அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த காசு பார்க்கணும்ல, அதை பார்க்க தான் மக்கள் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஊர் அந்த அந்த கண்ட்ரோலில் தான் வெக்கடா செலவு இருந்துச்சு அப்படிதுன்னு. அதை பார்க்கறது தான் மக்கள் நிறைய பேர் வராங்க அப்படிதுன்னு. ஸோ இது மாதிரி தான் நம்மளும் போயிடும். நானும் ஒரு நாள் போனால் எங்கள் பாதத்தெல்லாம் பார்த்தா பெரிய இடமா இருந்துச்சு. அவள் பிரம்மாண்டத்தை தாண்டுதுன்னு அர்த்தம் அது. சரிங்களா? அப்போ அது இன்னொரு ஹைப்ரிட் அப்படிதானே. கோல்டு லெவல்ஸ் வந்துச்சுனாலே அது இன்னொரு லெவல்ஸ் கூட்டு போயிடுதுன்னு அர்த்தம். ஏன்னா பாதாளத்துல இருக்கிறத எடுத்து சுத்தப்படுத்தி நிறைய உயிர்களையும் நல்ல இதையும் உடல்களையும் பணைய வச்சு அதை டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணாங்களோ அது என்ன பண்ணாங்களோ. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணி நிறைய ஊர்களுக்கு வந்து அவங்க இது பண்ணிருக்காங்க. கோயில்லாம் வந்ததுக்கு அதுதான் ஒரு ரிசோர்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். அதை எடுத்து ஆளக்கூடிய கையாளக்கூடிய மனிதர்லாம் அங்கே இருந்துருக்கணும். சரிங்களா? அப்போ அந்த மனிதர்லேருந்து ஒரு அச்சில் வாழ்க்கிறோம்னா நம்ம வந்து இதில் கை வைப்போம்ல நம்ம அப்படிதானே. அப்போ கடவுள் வந்து இதை எனக்கு கொடுக்குறாரு. சரி நீ அவ்வளோ தாண்டி வந்துட்டியா, இந்த இதை ட்ரை பண்ணி அடிக்கிற போது அமுதரித்து இடர் நீக்கி வைத்த நின் தயவை அந்தோ. அப்போ நின் தயவுன்றது வேற, என் தயவுன்றது வேற. சரிங்களா? என் தயவு வந்து கருணைக்கு உள்ளார உட்பட்டு, கருணை லெவல்ஸுக்கு இன்னும் வரல இதில். அப்போ அவருடைய வந்து கருணை தாண்டி ஒரு அருள் லெவல்ஸுக்கு போகுது. ஸோ அந்த தயவு கொடுக்கும்போது என் தயவை அந்தோ வள்ளலே, அதுதான் வள்ளல் தன்மை. சரிங்களா? அந்த வள்ளல் தன்மை பார்த்துட்டு தான் எல்லாரும் வந்து வள்ளலாக அடைகிறாங்க. சரிங்களா? வள்ளல் தன்மை இறைவனோட வள்ளல் தன்மை வந்து உங்க மேலே காட்டிடுறாரு.
அதுக்கு முன்னாடி காட்டினது இல்லையா, அதுக்கு முன்னாடி யாருக்குமே வந்து இந்த பொருளை கொடுத்தது இல்லையா அப்படின்னா அந்த பொருளை கொடுத்தது இல்லை. அதுக்கு கீழே இருக்கிற தரங்கள்னா என்ன பண்றாரு, இந்த காலை துகள்லாம் சொல்லுவாரு, சப்பல். அவங்க தகுதி திறமைக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காரு ஒழிய அது ஒரு பறை. கடவுள் ஒன்றும் ஓரம் வந்தது கிடையாது. அவர் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சு ஒரு கண்ணில் வந்து வெண்ணெய் வைக்கிறவர் இல்லை. ஒரு சாதா இருக்கிற மனுஷனுக்கு இருக்கிற சந்தோஷம் கூட மேலே ஒரு பதவியில் உட்காந்துக்கிட்டோ இல்லை ஒரு மாளிகையில் உட்காந்துக்கிட்டோ இல்லை. அப்படி என்ன பண்ணுறாரு ஆண்டவர், பொதுவாக எல்லாருக்குமே எல்லாம் தான் கொடுக்குறாரு. சந்தோஷம், இன்பம், சிரிப்பு, சாப்பாடு எல்லாருமே கொஞ்சம் நஞ்சம் தான் சாப்பிட்றோம். உயர்ந்த இடத்துல பதவியில் இருக்காங்க, பெரிய இதில் இருக்காங்க, என்ன சொல்கிறது, மாளிகையிலையும் பெரிய அண்டா குண்டாவில் சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்டா குண்டா சாப்பாடை எடுத்து வாயில ருப்பிக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்க வயிறு இப்போ திட்டமாக தான் பிடிக்குது. அந்த அளவுக்கு தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம். அப்போ வந்து எவ்வளோ யார் எதாக இருந்தாலும் கடவுள் வந்து அந்த அடிப்படையெல்லாம் நல்லா எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. எல்லாமே எவ்வளோ சாப்பிடணுமோ அவ்வளோ எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியும் எல்லாமே இருக்கணும். நம்ம நடுவில் வந்து ருசின்ட்டு எல்லாத்தையும் கேவலமாக ஆக்கி வச்சுட்டு தான் இன்னைக்கு சத்து ருசின்னு நம்மளை நாமளே அழிச்சுட்டு இருக்கோம். அந்த அறிவெல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் அழிச்சு விட்டுருக்காரு. எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட எவ்வளோ நல்லா எடுத்து சொல்றாரு. ஸோ அதனால தான் வள்ளலே அந்த இதில் எனக்கு 33ஆம் நம்பர் ரூமில் தான் என்ன பண்ணுறது, அந்த ஃபஸ்ட் டைம் அந்த கோல்டன் லைட்டுக்கு பார்க்க முடிஞ்சு ஹாஸ்டலில். அது வந்து எங்கள் கபீர்தாஸும் என்னவோ ஒருவேளை அயோத்திதாசர் அந்த இது அவரும் வந்து அந்த கேஜிஎஃப்ல இது பண்ணிருக்காருல்ல, அந்த புரட்சி இதெல்லாம் போயிருக்குல்ல. ஸோ அந்த லெவல்ஸுக்கு போகும்போது எனக்கு பாண்டிச்சேரியிலே இங்கேயும் ஒரு புரட்சி அடுத்து இங்கே அந்த ஃபஸ்ட்டு நான் இங்கே காலேஜ் லெவலில் படிக்காத போதே அந்த இலங்கை தமிழர்களுக்காக அவங்களும் தமிழ்நாடு தானே தோல்கள் வேற தான் நம்மளுக்கு என்ன, அவங்களுக்கு உடம்பு இல்லையான்னு சதை இல்லையா, அதில் அறுத்தா வலி இருக்காதா இல்லை வேதனை இருக்காதா, அவங்க உறவினர் இருக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு துயரம் துன்பம்லாம் இருக்காதான்னு அவங்கள வந்து எப்படி நீங்கள் இது சேதாரம் வைக்கலாம், அவங்களுக்கு அவங்க ஆதாரங்கள் எப்படி பிடுங்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு அப்பொழுது. சரிங்களா, அதுக்கு எத்தனை பேர் உட்காந்துட்டேன். அடுத்தது வந்து யாரு, விசி யாருக்கு, யூனிவர்சிட்டியோட பெரிய ஆள் இல்லையா அவரு, அந்த கண்ட்ரோல் பண்ணுற ஆள், அவர் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனும் தாண்டி. சரிங்களா, அப்போ அந்த ஆளுக்கு நம்ம என்ன, நீங்கள் வெளியே போயிடுங்க, உங்களுக்கு நீங்கள் ஒழுங்கான இது கிடையாது, உங்களுக்கு நீங்கள் இது ஆளு தகுதி கிடையாது அப்படின்ற யார் நடத்துகிறா அந்த இது ப்ரொடெஸ்ட்டு சொல்லுங்க பார்ப்போம். அங்கே இருக்கிற அடிமட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட இனங்கள், அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. சரிங்களா, அதுக்கு உள்ள இருக்கிற சில வெறியர்கள்லாம் என்ன பண்ணுறது, அவங்க இதில் சாதி மதங்கள் அந்த சம்மந்தில் வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அது கடுப்பாக இருந்துச்சு. சரிங்களா, அது எங்கே எப்போ தெரிஞ்சுன்னா தீயணைப்பு ஆமாம் தீயணைப்பு இதில் வந்து தெரிஞ்சா கூட எடுப்புல அதுக்கு எரிஞ்சு விழுந்தோம், அது ஒரு குற்றமா நினைக்கிறதும். எங்க அதனால பிஹெச்டி போன ஃபர்ஸ்ட்லயே வந்து இது புரட்சி கவிஞர் அந்த இதுக்கு போறோம்ல, எங்க இன்னொரு இது இருந்துச்சு, அந்த கரெக்டாக அந்த இண்டிபெண்டன்ஸ் டே நடக்குது, அப்போதான் வந்து உள்ளார போறேன் அந்த இதுக்கு ஹாஸ்டல் இதுக்கும் அந்த புரட்சி பண்ணுறதுக்கும் ஹாஸ்டல் உள்ளாரே கேட்டுக்குள்ளாரே அந்த புரட்சியெல்லாம் நடந்து கடைசியில் அவங்களுக்கு இது பண்ணிட்டாங்க, அந்த பிசியை தூக்கிட்டு இன்னொரு பிசியை வச்சாங்க. சரிங்களா, அப்போ பிசி இல்லாமல் சில நடந்துச்சு. பல புது ஆமாம் பிஹெச்டி உள்ளார அந்த அவ்வளோ பெரிய மாற்றங்கள். சரிங்களா, கூட சுற்றங்களில் வந்து அவர் வள்ளல் வந்து என்ன பண்ணுவார், அகத்தும் புறத்தும். சரிங்களா, அகத்தோடு இன்றி புறத்தும் பண்ணுவாருன்னு அந்த மாதிரி ஜெனட்டிக்ஸ் எபிஜெனட்டிக்ஸ்னு அந்த மாதிரி உள்ளு தோறும் உள்ளுன்ற மாதிரி சொல்றாரு. உள்ளு அப்படின்னு வந்து வாங்க கேட்டீங்களா, என்ன அர்த்தம் உள்ளு அப்படின்னா? ஓ, அது ஹிந்தியில சொல்றீங்களா? உள்ளுன்னும் போது இதுல அது நினைக்கும் தோறும் நினைச்சு அதை அனுபவிக்கிற அந்த டைமும் எனக்கு ஹெல்ப் பண்ணியே அல்லலையே. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், என்னோட தயவு வந்து ரொம்ப சின்ன தயவு தான், பட் உன்னோட தயவு வந்து இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னா அந்த இதை உள்ளு தூரம் உள்ளு தூரம் எனக்கு நினைச்சு பார்க்கும்போது அப்படிதானே உள்ளு
கேள்விப்பட்டீங்களா? அதுக்கு ரொம்ப உள்ளம் கேள்விப்பட்டிருக்கேன், உள்ளுக்குள்ளன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், உள்ளுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த இதுல படத்துல இந்த இதுல எல்லாம் வந்து திட்டுவாங்க உள்ளு அப்படின்னு. ஆமா. அதனால அது வந்து எனக்கு தெரியுது. இந்த யாருன்னா திட்டினோன்னா ஆந்தன்னு திட்டுவாங்க, அதை வந்து ஹிந்திக்காரவங்க உள்ளுன்னு திட்டுவாங்க, அதனால தெரியும். அப்போ அவங்க நிறைய மடிப்பு இருக்காங்க, அதையும் நீங்க வந்து கணக்குல பண்ணணும். உதாரணத்துக்கு ஆமா கோலார் அதுக்கு வேற ஏதோ ஒரு பேர் கோலா ஆளர் இல்லையா, செங்கோலார் அப்படின்னு நம்ம இது பேசிட்டு இருக்கோம்ல. அப்போ அங்க முன்னாடியே ஒரு கோல் நடந்திருக்கு சரிங்களா. கோலார் அங்க ஒரு கோன் இருந்திருக்காரு சரிங்களா, எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறதா இருந்திருக்கு. அப்படிதானே இந்த உலக பொருளாதாரமே முன்னாடி ஏற்றிருக்கோம் என்னவோ சரிங்களா. ஏன்னா அங்கதான் நிறைய பெரிய இண்டஸ்ட்ரியா இருந்து அந்த கரண்ட் எல்லாம் சப்ளை எல்லாம் வாங்குது இல்ல. அப்படியே அந்த இதுல தமிழ் வளர்த்தவங்க கரண்ட் ஏஷியா செகண்ட் இடத்துல தெரியலையே. அதான் வந்து அவங்க ஆனா மலேசியா அங்க பாருங்க, அங்க இது அதோட கேபிட்டல் இது கோலாலம்பூர்ல, கோலா ஆலம் அங்கேயும் கோலா. அந்த மலேசியால இருக்கவங்க ஹெல்ப் பண்றாங்க எனக்கு. எதுக்கு? ஆமா இந்த கிடையாது, பராபரை ஆளு கிடையாது. அதை தாண்டி இருக்கிற இடம் இருக்குது, அங்க இருக்கிற ஒரு நடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ அந்த நடங்களை பத்தி நல்லா நான் வந்து இந்த பயோ கெமிஸ்ட்ரிலையும் ஃபுட் கெமிஸ்ட்ரிலையும் நான் வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த இதுல வந்து உட்காருது மணிமலை இருக்கு பரிசு மாதிரி சரிங்களா. எனக்கு அந்த மேலும் மேலும் கொடுத்ததான் எனக்கு என்ன பண்ணும், இன்னும் அந்த ஆழத்தை வந்து அதிகப்படுத்தும். உயிர் மேலே எப்படி 0% உனக்கு இது வேணும் அப்படின்னுவாங்கல்ல, பயம் பயம் பூஜ்ஜியம், பயம் பூஜ்ஜியம் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியில் யார் இருக்காங்க, கேரக்டர்ஸ் யார் இருக்காங்க அவங்க பார்த்து தேர்ந்தெடுக்குது சரிங்களா. அந்த மாதிரி எனக்கு உயிர் பயம்லாம் வந்து வர்றது வந்து கம்மி தான், எனக்கு வந்தது இல்லப்பா. ஆனா எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன பயங்கள் வருது, அது எப்படி அது பண்ணா பரவாயில்லையா? அப்ப இன்னும் உங்களுக்கு வந்து தயவு ஏத்தணும்னு அர்த்தம். கடவுளோட தயவு இன்னும் நிறைய கடவுளோட தயவு வரணும். உங்க தயவு தாண்டி ஆனா நானே ஒத்துக்கிறேன், எனக்கு மூலமுட்டுலதான் தயவு இருக்கு இன்னும். ஆமா இன்னும் நீங்க வந்து சரியான முறையில ஏன்னா சுத்தப்படுத்தி அது வந்து நல்லபடியா நம்ம ஆண்டாதான் அது வந்து கரெக்டா நம்மள வந்து கடவுள் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு அந்த இது சரிங்களா. அது ஏன்னா கடவுள் தாங்கிப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு என்ன அறிஞ்சோ என்ன அறியாமலோ கொஞ்சம் தயவு இருக்கு ஒழிய அதுல முழுமையா செய்யணும்ன்ற அந்த ஸ்திரமான அந்த கான்ஃபிடன்ஸ்ல உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுது. அந்த மாதிரி கரெக்டா இதுல போய் எல்லாரும் இப்படிதான் செய்துட்டே இருக்கணும்ன்ற அந்த இது அதனாலதான் நீங்க வந்து என்ன பண்ணணும்ன்ற எண்ணம் வேணா வந்துருது. ஆனா வந்து அதுல ஆழமா டக்குன்னு நம்மளுக்கு பதிவாகுது இல்லை. இப்போ உனக்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளையிலேயே இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சிருக்கு, எனக்கு இது வரைக்குமே தெரிஞ்சுக்காம இப்பதான் தப்புன்னு தெரிஞ்சிருந்தாலும் அது ஒட்ட மாட்டேங்குது. ஏன்னா நீங்க பிறந்த ஊர் வேற இடமா கூட வந்துருக்கலாம் சரிங்களா. அந்த இடம் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப துணிச்சலான ஆளுங்க மத்தியில இல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அது ஏறணும், எப்படி ஏறும்? சாதுக்கள் கூட சாதுக்கள் கூட தொடர்புல இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா. இடம் வந்துகிட்டே இருக்குன்றதுல இந்த சாதுக்கள் கூட தொடர்பு வச்சுக்கணுன்றாங்கல்ல. அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒரு பாயிண்ட். அடுத்து என்னோட பாயிண்ட் வரும்போது நம்மளுக்கு ஒரு இடம் தெரிஞ்சு சொல்லலாம்ல. அதனால இந்த கேஜிஎஃப் இருக்கவங்க என்ன பண்றாங்க, ஆயுர்வேதம் உள்ளர போறது அப்படிதானே. ஆயில வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கிறது எப்படி அப்படிதானே. அவங்க வேதங்கள் அந்த இதெல்லாம் தராங்கல்ல, மேலே மேலே உங்களுக்கு படிச்சுட்டு போயிட்டே பாடியை பற்றி சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல உங்களுக்கு. எப்படி அதெல்லாம் விஷம் முறிவு இதெல்லாம் வச்சுருக்காங்க, வாக்கு சுற்றி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்கன்னா எப்படி அப்படிதானே. இப்படி சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறது தான். நீங்க கேட்கவே உங்களுக்கு வந்து ஒரு கால அந்த காலத்துல எந்த காலத்துல அது உருவாச்சு, இங்க தமிழ்நாட்டிலேயே இந்த இடத்துல எல்லாமே ஒரே ஆட்சியா தான் இருந்துச்சு அப்படிதான் யாரும் இப்போ கூட சொன்னாங்க. எல்லாமே தமிழ் தான் பேசிட்டு இருந்தாங்க, இந்தியா முழுசுமா உலகளவிலேயே தமிழ் தான் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் அந்த நம்ம அந்த கணக்கு படி எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் மறதியும் அப்படியே தெரிஞ்சுட்டேன்னா கூட மறந்து போனேன். அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சு அதெல்லாம் சொல்ல தெரியாது. அதுக்காக எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியலன்னு தானே சொல்ல முடியும். அது நான் உங்களுக்கு எதுவும் கேட்கல, தெரியாதுன்னு எடுத்து சொல்ல வைக்கல சரிங்களா. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொருள் வந்து இங்க இதாகுது
எதுக்கு சொல்ல வந்த இந்த வார்த்தைன்னா, அது என்ன இதுல ஆராய்ச்சி பண்ணாங்க. என்னது நீ சொல்லி வைக்கிறேன்னா பேர் என்ன சொல்லுது? விடுங்க, ஏன் டென்ஷன் வரீங்க? இல்லப்பா, அது என்ன அங்க ஆராய்ச்சி பண்ணது நிறைய நல்லா தமிழெல்லாம் தெரிஞ்சது மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு அவ்வளோ இது உங்களுக்கு பற்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது வராது வாயில. ஏன் அது தேவையான அதுதான் உங்களுக்கு எது உங்களுக்கு அவ்வளோ இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது அதுவும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு இல்லை சொல்றது கூச்சப்படுறீங்களோ என்னவோ, எனக்கு ஒரு இது சரிங்களா, அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா? இல்லை மறதியா உங்களுக்கு வந்து உறுதியே தெரிய மாட்டேது. ஏன்னா உங்களுக்கு சுருதி வந்து ஏற்படலை அப்படின்னா. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. எது எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சோ அதை பற்றி நான் வந்து நன்றி, எனக்கு அவ்வளோ டப்புனு பண்றி மாதிரி இருந்த எனக்கு வந்து இவ்வளோ எனக்கு இது ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த இலக்கியங்களும் இந்த தமிழை தாங்கி பிடிக்குது, இவ்வளோ அறிவில் ஏற்றுதுன்னும் போது எனக்கு இவ்வளோ இனிமேல் எனக்கு ஃப்ளோ பண்ண முடியுதுன்னும் போது அதை டப்புனு எனக்கு அந்த இது இந்த ஊரில் அப்படி நடக்குது பாருங்க, இந்த மக்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க நன்றி கடை நான் உடனே சொல்லிடுவேன் சரிங்களா. ஏன்னா அதை வச்சுக்கூடாது இல்லை, ஸ்டாக்கு வச்சு நம்மளுக்கு வந்து அது வீக்கமாக மாதிரி உங்களுக்கு வந்து தேக்கமாக நடந்து உங்களுக்கு எல்லாமே போயிடும் இல்லை. எதுக்கு வந்து இது பூ மாதிரி இது சொல்கிறாரு இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா அது ஜென்ரேஷன் இது வந்து கொடுத்துட்டு ப்ரோ ஜென்ரேஷனாக இருந்துடும். அதெல்லாம் பேரைக்கலாம் அந்த இன்ஸ்டாகிராமில் எப்படி வச்சுருக்கு, வீகன் ப்ரோஜன்லாம் வச்சுருக்கு சரிங்களா. எனக்கு பேர் வச்சு கொடுக்குறது அது நான் கிடையாது. நான் இந்த ஊர் மக்கள்லாம் அவங்க இவன்னு சொல்லுவேன். பட் அதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஏன் இந்த இதுக்கு தாண்டி ஒரு உயிர் பொருளை தாண்டி இருக்குது அப்படின்னு அவர்னு சொல்லலாம். இது அது அதுவாய் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா. எதுவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு நீங்க உங்க கவனம் இருக்கு. கடவுள் தான். ஆமா, அதான் உங்க எங்கெங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது சரிங்களா. எங்க இருந்தாலும் உள்ள ஆமா, அந்த அளவுக்கு ஏழைகளை வந்து நம்ம எப்படி வேணாலும் பேசிருப்போம் சரிங்களா. ஒரு உயர்ந்த எல்லாம் நமக்கு கொடுத்தாருன்னும் போது அவருக்கு மட்டும் மரியாதை கொடுக்குது, மற்றவங்க வந்து அதான் வந்து பொருள் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் மரியாதை காட்டுவேன், பொருள் அதெல்லாம் டீல விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. இருந்துட்டு இருக்கும் போது தயவு அந்த அளவுக்கு வராதுன்றதுதான் அர்த்தம். அப்போ அந்த பொருளை ஏற்கனவே கை வச்சு வேலை செய்யறவங்களுக்கு அந்த இது இருக்குமா இருக்காதா? ஏற்கனவே அந்த இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணுன்ற அந்த வளர்தன்மை இருக்கும்ல, அப்போ அந்த வளர்தன்மை டேலி ஆகுது ஒரு இடத்துல சரிங்களா. அதுதான் எனக்கு செம்ம ஜாலியாகுது. ஐயோ இந்த உலக மக்கள்லாம் எல்லாரும் ஹாப்பியாக போகிறாங்களே, எல்லாரும் கிடைக்க போதே அப்படின்னு ஒரு இது சரிங்களா. ஏன்னா அந்த காலத்தில் ராஜாங்கம் மட்டும் தான் யூஸ் பண்ணோம், அந்த இவங்க மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா டெக்னாலஜினா. இப்போ அதெல்லாம் தாண்டி உள்ளே வருது இல்லை, அறிவு எல்லாருக்கும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான். எஜுகேஷனில் எனக்கு எந்த வித குறைபாடும் வைக்காம நானே சிலதெல்லாம் இது பண்ணி விளையாட்டுத்துறையில் இது பண்ணாக்கணும். அங்கே இருக்கிற இம்சைகள்லாம் காட்டி அங்கே வேணாம் டைவர்ஷன் பண்ணி விட்றது இல்லை. அப்போ இம்சை இல்லாத ஒரு இன்பத்தை காணணும் அப்படின்னு படிக்க வச்சு கடைசியில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்லேட்டில் இதை எழுதணும் இல்லையோ, ஆனால் பாண்டிச்சேரி பீச் ரோட்டில் எழுதுனேன். என்ன இம்சை இல்லா புதுவை இன்பமான புதுவை சரிங்களா. கோலமேடு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சுன்ற மாதிரி இந்த உள்ளுதோறும் உள்ள மெலாம் அகமெல்லாம் அப்படின்றது சரிங்களா. உள்ள அகம்ன்றதுன்றது உள்ள சிஸ்டம்லேயே வந்து ரெண்டு இது உள் சிஸ்டம் இருக்குது, அகம் இருக்குது, புறம் இருக்குது அப்படி இல்லை. அப்போது அகத்தை நோக்கி போகிற எல்லாம் அகத்தை எல்லாம் பிடிக்கிற ஒரு ப்ராசஸ் வருது. நியூக்ளியஸ் எல்லாத்தையும் பிடிச்ச இன்ப வாரி சரிங்களா. இந்த குவாண்டம் லெவலில் இருக்க இந்த கெமிஸ்ட்ரியோட இது எல்லாமே உள்ளர போகிறது சரிங்களா. குரோமோடைனமிக்ஸ் எல்லாத்தையுமே உள்ளர இறக்கி இன்ப வாரி அமுது ஊறி ரெண்டு டைமில் ஊருன்னு 2 டேங்க் ஃபில் ஆகுதுன்னு அர்த்தம். பிச்சைப்பையும் பொச்சப்பையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஊறி என்ன பண்ணணும், துன்பம் அற மேற்கொண்டு பொங்கி. அப்போது துன்பம் வந்து அறணும் அப்படின்னா மேற்கொண்டு பொங்கணும், அந்த ஃபீல்ட்லேயே இருந்துருக்கூடாது சரிங்களா. அந்த உள்ளர பூந்து உங்களுக்கு என்ன பண்ணுறது, கடவுளோட நடம் ஆடணும்ல. அப்போ அந்த நடம் வந்து இருந்துகிட்டே இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு இப்போ இனிஷியேட் பண்ணியாச்சு. எதுக்காக, சிச்சப்பையும் பொறுச்சப்பையும் உங்களுக்கு வந்து இதாக சொந்தம் ஆச்சுன்னா சொந்தக்காரங்க எப்படி விளையாடணும், காம்படிஷனில் இருந்துகிட்டு இருந்த ஒரு காலம் முடிஞ்சு போய் சொந்தக்காரங்க விளையாடுற மாதிரி நீங்கள் ஈடுபடுவீங்க
அப்போ வந்து துன்பம் போகுமா போகாதா? உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் ஆளுகை எல்லாம் வந்துச்சு, உங்களுக்கு ஐந்தொழில் பண்ற அந்த தன்மையெல்லாம் உங்களுக்கு கொடுத்த பண்ணி உங்களுக்கு இது வருமா வராதா அப்படின்னு கேட்குறேன். அந்த மாதிரி தான் அவருக்கு பொங்கலை வச்ச பண்ணி அவருக்கு என்ன பண்ணுச்சு, திங்கள் அவருக்கு கூடவே வந்துருச்சு. அப்படிதானே? தங்கள் வந்து தங்கிட்டாருல்ல ஒரே இடத்துல, எங்கேயும் ஓட தேவையில்ல தலைவர். எல்லாரும் இவரை தேடி வருவாங்க. இவர் எங்கேயும் போய் இது பண்ண தேவையில்ல. இவர் எங்கேயாவது போனாருன்னா அது எந்த மாதிரியான இடமா இருக்கும், எவ்வளோ பெரிய வேலைகளை பண்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனாலதான் என்ன பண்றது, பொங்கி ததும்பும் இச்சுகவண்ணம். சரிங்களா? வள்ளலார் வந்து அந்த சுகவண்ணத்தை வந்து வாங்கியிருக்காரு. அண்ண உடம்புல இருந்து என்ன பண்ணிட்டாரு, வண்ண உடம்புக்கு போயிட்டு அந்த வண்ண உடம்புல சுகத்தை இன்பம் காண்றாரு. ப்ரெஷர் இது கிங்டம், விஸ்டம், ஃப்ரீடம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அதில் ஒரு என்ன பண்ணுறாரு, கடவுளோட கம்ஃபர்ட்டு கோட்டைன்னு அந்த ஃபோர்ட்டு கம்ஃபர்ட்டை கொடுக்குற இது மாதிரி கல்லுகள்லாம் இல்லை. சரிங்களா? கல்மணமோ வன்மணமோ அதெல்லாம் தாண்டி இருக்கிற ஒரு ஃபோர்ட்டு எப்படி இருக்குமோ அதை பாருங்கள். என் புகழ் வேன் என்ன சொல்கிறதுன்னா அவருக்கு தெரியல. நான் பூந்த இடம் இது எங்கேயோ போகிற மாதிரி இருந்திருக்கேன், புழு மாதிரி நான் நினச்சிருக்கேன். ஆனால் இதை நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் அப்படின்ற மாதிரி. கோல்டு ஃபீல்டு, ஒயிட் ஃபீல்டு, பல ஃபீல்டு இருக்குல்ல. இங்கே லிக்னைட் ஃபீல்டு அப்படின்னுவாங்க. அந்த ஃபீல்டெல்லாம் தாண்டி அவர் வந்து இங்கே துரியவெளி நடு நின்ற பெரிய பொருளே. இந்த மாதிரி உங்களுக்கு துரியவெளி நடு நின்ற பெரிய பொருள் உங்களுக்கு எப்படி தோணுது? துரியம்னா ஏற்கனவே அவங்க சில இதெல்லாம் பார்த்துருக்காங்க. துரியன்னு அதில் வந்து பிரியம் இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க இல்லை, உங்கள் கற்பனை சித்திகள்ல இதை வந்து நீங்கள் பண்ணணும், இதில் போய் கலக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட்டு இவர் வந்து நடு. சரிங்களா? அந்த துரியவெளியோட எப்படி இப்போ நியூக்ளியஸ்னா அதுக்கு ஒரு இது இருக்கும்ல, ஒரு சிவர் இருக்கும்ல, அந்த சிவருக்கு அப்பாற்பட்டு இந்த ஒளி இல்லை, அதுக்கு உள்ளாரப்பட்டு இந்த ஒளி. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இது பார்த்துட்டு வந்து அதுக்கே வந்து இப்போ நியூக்ளியஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இருக்கும் தெரியுமா? நியூக்ளியோலஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணணும்னா ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அம்மை. சரிங்களா? அப்பனாவும் ஒரு இடத்துல அம்மையாக ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்படிதானே? ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் அந்த மாதிரி ஒரு இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு இடத்துல உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, துரியவெளி நடுநின்ற பெரிய பொருளே. அந்த இந்த பொருளையும் காட்டுவார், அம்மையாக இருக்கிற அந்த கோல்டன் லைட்ஸையும் காட்டுவார், அம்மை எப்படா இருக்கிற அந்த இதையும் காட்டுவாங்கல்ல, ப்ளூ லைட்டாக. அந்த என்ன பண்ணுறாரு, அந்த அம்மை வந்து அப்பனை வந்து உள்ளே வச்சு நடராஜர் என்ன பண்ணுவார், உள்ளர இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நடராஜரை கண்டேறி அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல. அதனால தான் துரிய நடு நின்ற இவர் எல்லாத்துக்கும் எல்லா இதுக்கும் நடுவில் இருக்கிற எப்பா இவர் தான் அந்த எல்லாத்துக்கும் இதுவாக இருக்காரு, காரணமாக இருக்காரு அப்படின்னுவாங்கல்ல. நடு நின்ற பெரிய பொருளே. இருக்கிற பொருள்லாம் பார்த்துட்டு இதுதான் பொருள், நல்ல பொருள் இல்லை அதை நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. இந்த பொருளை ஆண்டவங்களுக்கே அவ்வளோ அறிவை கொடுத்தாங்கன்னா, இப்போ வள்ளலார் வந்து என்ன பண்ணுறாரு, பெரிய பொருளை ஆளக்கூடிய தன்மை வந்துருச்சு அவருக்கு. அப்படிதானே? அவர் கூட இணையக்கூடிய தன்மை வந்துட்டவனே பெரிய பொருளே அருட்சோதி நடராஜ குருவே. அந்த இடத்தோட பேர் என்ன சொல்றாரு, அந்த இடத்துக்கும் அந்த ஆளோட பேரும் அந்த பொசிஷனோட பேரு நடராஜ குருவுக்கு உண்டான பொசிஷன். அவர் என்ன பண்றாரு, அருட்சோதி. அதனால என் பேரை கூட மாத்திட்டாரு, இதெல்லாம் இப்படி வச்சுக்கோ அப்படின்னு, அருட்சோதி அப்படின்னு கூட. ஏன்னா நிறைய பேர் இங்க அருட்சோதின்னு முடிக்கிறது இல்லை, தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ஏற்றுறாங்கல்ல, பிச்சை ஏற்றுறாங்கல்ல. அந்த பிச்சை ஏற்றும் போது அதுக்கேற்ற ஒரு தோரணை வரணும்னா உங்களுக்கு. ஸோ அதையும் ஒன்று பண்ணி விடுறாரு. சரிங்களா? அருட்சோதி நடராஜ குருவே. ராஜகுருன்னு என்ன அர்த்தம், கிங்கோட இது ராஜகுரு அப்படி கூட வச்சுக்கலாம். இவர் அந்த குரு இப்போ குருன்றது வந்து ராஜாங்கத்து லெவல்ஸுக்கு போக முடியுமா? இங்கே இருக்கிற அந்த லோக்கல் குருஸ் எல்லாம் சேனலைஸ்டு குரு தானே போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு லோக்கலைஸ்ட் அண்ட் சேனலைஸ்ட். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இதுக்கு போகுது. இந்த மேட்ரிக்ஸ்
இதை சொல்லுவாங்க. மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு மைக்ரோவேவ்டு மேட்ரிக்ஸ் வரைக்கும் எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்? கொஞ்சமா இல்லை தூங்க தலையாடுதா தெரியுதில்ல ஓரளவுக்கு. ஓங்கிய பெருங்கருணை பொழிகின்ற வானமே எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. வார்த்தை பாடல எனக்கு அது தெரிஞ்சிருச்சு. எப்போ அந்த லைட்டை வந்து ஆரம்பிக்கிறதோ அப்போவே வந்து இதுக்கு மேலே நான் வந்து வாழ்க்கை லெவல்ஸ் சவுண்டில் கேட்டது அப்போது வேறு மாதிரி ஆச்சு. லைட்டு நினைக்கும் போது இதுக்கு மேலே நான் வந்து இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பயந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்த குருக்களை பார்த்து அது எப்படி அதை போக்கிக்கணும் சரிங்களா, இந்த மாதிரிலாம் நான் தோணுது, அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சஜஷன் கேட்டு அதை அனுபவம் இல்லாதவங்கிட்ட போயிட்டு தலையை காட்டி என்ன பண்ணிடுவாங்க, குருட்டாட்டம் போட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி என்னை போகக்கூடாது. ஆனால் நித்தியம் அங்கே போனீங்க அது என்னதுடா அப்படின்ற மாதிரி நீங்கள் அது சஜஷன் கேட்க தானே போனேன். அப்படின்னா அவர் எப்படி என்னை மயக்கினாரு, என் தலைவனோட பேரை சொல்லி குறவர் குடிசையினுடைய தாண்டி அப்படியே அவர் நுழைஞ்சவர் வந்து ஒருவேளை அவராக தான் போயிருப்பாரோ அப்படின்னு நான் நுழைஞ்சு பார்த்தேன். ஏன்னா உயிர் கூட இங்கே ரிஸ்க் அதிகமாக ஹை ரிஸ்க் எடுக்கிறாருல்ல சரிங்களா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த பிஹெச்டி இப்போ தான் உள்ள யாரும் என்ட்ரி ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த குருவேன்ற இந்த சொல்கிறது அந்த பறைய அந்த மாதிரி தான் ஒன்று வந்துருச்சோ, அவர் தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு நினச்சேன். அவர் வாழையடியை வந்து அந்த தொடர்பில் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி நினச்சி அதெல்லாம் எனக்கு அவ்வளோ டெப்த்தாக நான் போல வளரக்குள்ளார. பட் அந்த மேலோட்டமாக பார்த்தேன். ஏன்னா தங்கம் ஒரு காலத்தில் என்ன பண்ணுச்சு, மேலே தங்கம் இருந்துச்சு. அப்புறம் தங்கம் வந்து என்ன பண்ணிட்டு ஆழம் போயிடுச்சு இல்லை, அங்கே இருந்து தோண்டி உள்ளார போயிட்டு இருக்கும்ல. அந்த மாதிரி நான் உள்ளார இறங்க வேண்டியதாக இருந்துச்சு. உள்ளார இறங்கி பார்க்க வேணும். ஓங்கியே பெருங்கருணை. அப்போ அவங்களாம் ஒடுங்கிறக்கூடிய ஆள் போல இருக்கு, சும்மா வீங்கி இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்வெல்லிங் வேறு ஜெல்லிங் வேறுன்றது எனக்கு வந்து இந்த ரியாக்ஷன் நடந்து பார்க்கும்போது தெரியுது. அவங்க ஜஸ்ட் ஸ்வெல்லிங் மட்டும் தான் நினச்சி புண்மாக இருக்கும் துன்மா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. பெருங்கருணை பொழிகின்ற அப்போ இங்கே வந்துட்டு தான் இந்த கோலாலம்பூர் அங்கேருந்து இங்கே கோலாரா இருந்த எனக்கு ஒரு இது வருது, லேம்ப் எரியுது சரிங்களா. பொழிகின்ற வானமே. அப்போ வானம் என்ன பண்ணுது, உங்களுக்கு வானத்துலேருந்து வந்தால் எப்படி இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் வந்து இடிச்சல் இதுவாக இருக்கும்ல, பல பொருட்கள் கூட இடிச்சுட்டு வரும். பட் வானத்துலேருந்து வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், வேக்யூம் வந்து உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து அக்யூரேட்டான ஒரு ரியாக்ஷன். இப்போ எங்கே ஒளியை வந்து வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, சவுண்டை வந்து ஈஸியாக உங்களை வேகத்தை கண்டுபிடிச்சிட்டு முடிஞ்சிச்சு. பட் ஒளி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வேணும், அதுக்கேற்ற கருவிகள்லாம் நுணுக்கமாக கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு சரிங்களா. அப்போது அந்த கருவிகளை ஃபஸ்ட்டு டியூன் பண்ணிட்டு அப்புறமேட்டு அந்த ஒளியை வந்து உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு மெஷர்மெண்ட் வருவதில்லை. அந்த மாதிரி ஜோதி நடுற இவர் என்ன பண்ணிட்டாரு, ஓங்கிறதுக்காக அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா, அந்த வானத்துக்காக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா, அதுக்கேற்ற உடம்பு உங்களுக்கு வந்து இது பண்ணணும்ல, அமைக்கிறது இல்லை. அது பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, புழிதுப்போ இது இன்னமும் இங்கே இருக்கவங்கலாம் அது மாதிரி வாங்க முடியல, எனக்கு என்னென்னமும் கொடுத்து இந்த உலகத்தில் மழை பொழிஞ்சவொடனே என்னென்னமும் மாற்றம் நினச்சில்ல அப்படி தானே. அப்போ எனக்கும் ஏதோ புழிஞ்சு ஏதோ மாற்றம் நடக்க போகுது, வானம் வந்து ஏதோ பொழியுது, வேலை நடக்குது, வானத்துலேருந்து டைரெக்டாக பியூரிஃபிகேஷன் நடந்து ப்ரிசிபிடேஷன் ஆகி எனக்கு ஊற்றுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஒருமை நிலை உரு ஞானமே. அப்போது எனக்கு வந்து ஒருமைக்குன்னு என்னால் குரங்காட்டம் போடுறதால இங்கேயும் தான் இது ஸ்டேஷ்னரிக்கே வர முடியாது என்னால் சரிங்களா. அந்த இதுக்கு வந்து ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னும் போது இந்த ஞானம் எடுத்துகிட்டு வர முடியும் சரிங்களா. சிங்குலாரிட்டி மெர்சின்னு அந்த இதில் இது நம்ம யூடியூப் சேனல் இது போட்டிருப்போம்ல, பயோ இதுவா அது நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. சிங்குலாரிட்டி ஒருமை சரிங்களா. அந்த ஒருமை ஒரு நிலை, அந்த நிலைக்கு வேற எப்படி ஞானம் எப்படி கிடைக்கும். நீங்கள் உத்திரையான இதுக்கு வரோம்ல, பொங்கல் இது வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்துட்டு போவோம்ல, பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி உத்திரையான சிட்டி போகிறதுக்கு நம்ம இது மாதிரி காரில் வந்துருப்போம்ல, அந்த காலத்தில் வந்த மாதிரி திருப்பி வந்துருப்போம்ல, ஃபேமிலியோட வந்திருப்போம். அப்போ நான் வீக்கனாக மாட்டேன். அங்கே வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் வழியில் பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இந்த இது பூஜை பண்ணக்கூடாதா, பூஜை பண்ணாமல் எப்படி இது பண்ண முடியும், பாசையை நீக்க முடியும் அப்படி தானே.
ஸோ அது அங்கே இருந்த வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கு. எனக்கு அப்புறமேட்டு தான் வெள்ளை ட்ரெஸ்லேயே எனக்கு அவ்வளோ இதாக போச்சு. அதையே நம்ம இது பண்ணிக்கிட்டு அது கடவுளாக கொடுக்கும்போது கொடுத்துக்கிட்டோன்ற மாதிரி எனக்கே ஒரு தனி லெவல்ஸ். எங்கே போனாலும் பரவாயில்ல, அவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு இது கிடையாது. சரிங்களா? கடவுள் நீ எது முக்கியம், நீ பிளாக் ஷர்ட்டை கூட போட்டு வா அப்படின்ட்டு பிளாக் ஷர்ட் கூட போட்டு பாடு. சரிங்களா? அதனாலதான் இங்க இன்னும் தலைவர் இங்க வந்து கர்நாடகா வந்து பிளாக் ஆச்சு திராவிட அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐயருங்க வந்து என்ன பண்றாங்க, ஐயருங்களே என்ன பண்ணிட்டாங்க, இதை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு அவங்க சொல்ற அந்த கதையை எடுத்து பாருங்க. சும்மா இருக்குமா இல்லையா நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். அது பெஸ்டா இருக்குமா ஃபிட் ஆகுமான்றதை அவர் மேலே இது பண்ணி பாருங்க. என்னோட ஃபிட்டிங்ஸ் நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி இப்போ ஏதோ ஒரு வந்திருக்கணும்ல, சண்டை வந்திருக்கணும்ல, அப்படிதானே? எல்லாரும் இப்போ ஏதாவது ஒரு இடம் தோன்றிருக்கணும், ஏதாவது ஒரு இடம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கணும். அப்படின்னும் போது இங்கே தோன்றுறது கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அது சரி இதுவாக இருக்கக்கூடாது அப்படின்னு அசீவ் பண்ணுறதுல என்ன தப்பு, அதில் வச்சு ரெசியூம் பண்ணுறதுல என்ன தப்பு உங்களுக்கு? அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இப்போது சினிமா தனிமாலாம் பேசும்போது அது படங்கள்லாம் அந்த ஆகஸ்ட் 15 தான் ரிலீஸ் ஆகுது. எனக்கு அப்போ தான் தெரியும். நான் அந்த ஊரில் போய் வரேன், உருகாம்லேருந்து அந்த இது நடக்கிறேன். அப்போ தான் எனக்கே தெரியும் தங்கா ரிலீஸ் ஆகுது. ஆமாம், எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதை பற்றி அப்புறமேட்டு இது பண்ண வேணா தெரியுது. இந்த அம்பேத்கருக்கு வந்து அந்த டெலிகிராம்ஸ்லாம் அங்கே உதவி பண்ணிச்சு. அவங்களோட புக்ஸ்லாம் வாங்கி படிக்கிற அளவு இங்கே மக்கள் இருந்திருக்காங்க. சரிங்களா? புரட்சிகரமாக ஆளுங்க மேன் பவர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. கூட இருக்கவங்கலாம் அதுவும் எது உண்மை வேணும்ல உங்களுக்கு. அப்போ விசுவாசிகளாம் இங்கே இருக்காங்கன்றது அம்பேத்கர் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நித்யானந்தா அந்த சைடில் கூப்பிட்டு போகும்போது அந்த ஊர் மக்கள்லாம் அங்கே இது பண்ணுறாங்க டான்ஸு. சரிங்களா? மண்மாடுக்கு போகும்போது அந்த ஊர் பேர்லாம் எனக்கு இது பாருங்க, மண்மாடு அப்படின்ட்டு. சரிங்களா? அந்த ஊரில் நான் ஏச்சிக்கிட்டேன். நைட்டு தான் போகுது, 1 மணிக்கோ என்னவோ போகுது. நான் 1 மணிக்கு டான்ஸ் ஆடுறதா? எந்த ஊர்லடா? ஒரு தெருக்கு ஆடிட்டு இருக்காங்க டான்ஸு, பெரிய பெரிய டிஜே வச்சுக்கிட்டு. சரிங்களா? அதெல்லாம் எப்படி அந்த காட்சியெல்லாம் பார்க்கணுன்னு நான் தான் இது வந்து கண்டேன். நித்யானந்தோட ஒரு கேம்பிங்கில் போவேன், அவங்க கேம்பு டூரில் இது மாதிரி நடக்கும். சரிங்களா? அங்கே வந்து அம்பேத்கர் இது மாதிரி வைப்பாங்க, யாருக்கு தெரியும்? அதுவும் இல்லாமல் இந்த சைடில் வரும்போது மஞ்சு அவங்க வந்து என்ன பண்ணால் அம்பேத்கர் நகரில் போய் தங்குவாங்க, யாருக்கு தெரியும்? முன்னேகுலாவில் தங்கிட்டு இருந்தவங்க, முனீஸ்வரர் அங்கே கெடா வெட்டு விருந்து பண்ணிட்டு இருந்தவங்க, இங்கே வந்து இங்கே இது பண்ணுறவங்க இப்போ இந்த சைடில் மாதிரி எனக்கு என்ன பண்ணுறாங்க, வீக்கெண்டு ஃபுட்டாக தர பார்க்குறாங்க. அப்படி தானே? அது இல்லாமல் கார் வச்சு கூப்பிட்டு வந்து ரெட்ரோ ரயிலில் போய்ட்டு மெட்ரோ ரைடுக்கு ஆக பார்க்குறாங்க. சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன ஃபைன் டியூனிங்ஸும் உங்களுக்கு வந்து அனுபவிக்க முடியல, எங்கும் சத்தி அப்படின்னு அவங்க சொன்னால் கூட இதில் எதில் சிவம் வந்து நம்மளால பார்க்க முடியுதுல்ல. இதை தாங்கி கூப்பிட்டு போயிட்டு அந்த இதில் பண்ண வைக்கிறது. முட்டியெல்லாம் போடுவோம்னா எனக்கு தெரியாது, ஆனால் அது போட வச்சாரு. சரிங்களா? அந்த இதை இப்படி கயிறை இப்படி பிடிச்சி இழுப்பனா அப்படின்னு எனக்கு தெரியாது. என் சட்டை வந்து நான் பண்ணுவேன், 2 ட்ரெஸ்ஸு போட்டு போனால் அதில் ஒரு ட்ரெஸ்ஸு இங்கே கட்டி விட்டார். அப்படிதானே? ஏதாவது வந்து அவர் அலங்காரம் பண்ணி எப்படிலாம் போகணுன்னா அவர் எல்லாம் ஏற்கனவே ஃபிட்டு. சரிங்களா? அதனால் எதுவும் அவ்வளோ நினைக்கிறதே கிடையாது. ஒரு ஞானமே. சரி, அவர் எல்லா மேக்கப்பும் அவர் போட்டு விட்டுருவாரு, நான் வந்து ஏன் எனக்கு மேக்கப் பண்ணிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி என்னோட மேக்கப்பே குறைச்சிட்டேன். சரிங்களா? அப்போ அது ஒரு மேக்கப் தான். ஏன்னா அந்த இது பட்டைகளை தேடிக்கிட்டு கொட்டைகளை போட்டுக்கிட்டு கடுகாண்டுகளை இது பண்ணிக்கிட்டு எல்லா மேக்கப்பும் கட்டிட்டு. ஏன் இங்க பாண்டிச்சேரியில இருந்தா கூட கடுக்கடை போட்டேன்ல, அந்த பொறுப்பேறு வெளியே காட்டவிட கடுக்கடை அந்த இதையும் காட்டி விட்டாரு. ஏன்னா தங்கம் அந்த ஊர்ல என்ன பண்ணாங்க, இங்கெங்கெல்லாம் குத்துறதுன்னு தெரியாம இங்கெங்கும் குத்துக்கிட்டாங்க. சரிதா? எல்லாம் பொருள் அவ்வளோ இருக்குது இல்லை, எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் தேவையில்லாத சடங்குன்னு சொல்லிட்டு தூக்கி விடுற சுத்திகரிப்பும் இங்கே நடக்குது. சரிங்களா? பொருள் அந்த இது தங்கத்தை இதை காட்டிட்டு அடுத்த இது வருதுல்ல நீளத்தை. ஆமாம், இன்னும் இறக்கமான இதை காட்டும் போது நெருப்புல உங்களுக்கு தெரியுதுல்ல, நெருப்பு என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் சாணியை யூஸ் பண்ணிட்டு பண்ணுறாங்க நெருப்பு தக்க வைக்கிறதுக்கு கடலை. அப்படிதானே? நெருப்பு இன்னொருத்தவங்க ஒரு வீட்டில் நெருப்பு கொடுக்குமா அப்படிங்கிற கேட்கறதுக்கு. ஆனால் இந்த காலத்தில் எப்படி அடிச்சு பாருங்க, நெருப்பு அந்த உள்ளரை வந்து காட்டுறாரு.
டீல வந்து 2 சைடு இருக்கிற மாதிரி இருக்கும்ல, கோல்டன் சைடு ஒன்று, அகத்தி எப்படி இருக்கும், நீல நிற தீ தானே, அந்த தீயை காட்டி விடுறது சரிங்களா. தீயை காட்டி விட்டு உங்களுக்கு ஒரு ஞானமே உபய பத கன்சிஸ்டன்சி ஏறணும், சூப்பராக கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு வீகன் சொல்லிட்டு இருப்பேன். பயம் இருக்கக்கூடாது. இந்த உபய பத உங்களுக்கு வந்து இன்னொரு அசிஸ்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சததலமும் சததலம் வந்து உங்களுக்கு என்ன தோணுது, சததல்னா உங்களுக்கு எதாவது தோணுதா? இப்போ தலைவன்னும் போது உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மு, சத அப்படின் போது உங்களுக்கு தசை திருப்பி போட்டால் சதமுன்னு சதமானம் பகுதி சதா எப்போது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ சதம்னும் போது உங்களுக்கு ஃபுல்லாக இதாக கம்ப்ளீட்டாக வருது அப்படி தானே. அப்போ சததளமும் என் இதயம், அப்போ என் இதயம் வந்து சதம் அடிச்சிருச்சுரா எனக்கு. இதில் செஞ்சுரிலாம் போடுறாங்கல்ல ஆளுங்க, செஞ்சுரி போடுவாங்க எல்லாமே இதை கை தட்டுவாங்கல்ல. இவன் பூர்த்தி பண்ணிட்டாரு, இவர் ஒர்க் அவுட் ஒழுங்காக சத்தியை வந்து ஒழுங்காக செலவு பண்ணி எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணி விட்டாரு அப்படின்ற மாதிரி சத உபயை பார்த்தா சததலை என் இதய சததளத்து ஓங்கும். அந்த உபயதளத்தில் இருக்கிற அந்த கண்டிஷன் தூக்கிட்டு வந்து என்னுடைய இதே உடம்பு என் பறைய இதை வந்து அவர் வந்து தூக்கிட்டு வந்து போய் அங்கே வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரிங்களா. சததளத்து ஓங்கு நடுவோங்கு சிவமே. இவர் வந்து நடுவோங்கு சிவம், முன்னாடி இருந்த சிவம் வந்து காட்டுறது பத்தலை குட்டியும் பத்தலைன்றாங்கல்ல, பத்தலடா அப்படின்னு பாட்டுலாம் வைக்கிறாங்க தெரியுமா. கரெக்டாக அந்த சினிமாவில் வச்சு வர மாதிரி இங்கே தனிமாவும் இது பண்ணுறாரு. அவர் வளர்ற அப்போ வந்து அவர் 10ஆம் போயிடுச்சு சரிங்களா. அந்த ஜாலியை சின்ன வயசில் அவர் கையில் வச்சுருந்தா கூட அவர் இப்போ இந்த உறுப்புகள்லாம் வளர்ந்து அவர்களோட வேலை செஞ்சு அந்த இது கடைசியில் இந்த உறுப்புகளை தாங்கி இருக்கிற மக்கள் வந்து அவங்களோட பசிகள்லாம் தீக்கும் போது அவர் எந்த மாதிரி ஆகிடுறாரு. சததலை அந்த இதயம்லாம் வந்து ஃபுல்லாக ஓங்கு சிவமே, நடுவோங்கு சிவம் வந்து அவர் இதயத்தை பிடிச்சிருச்சு அப்படி தானே அர்த்தம். பாங்கியல் அப்படின்னும் போது என்ன அர்த்தம், என் நிறமணி அப்படின்றாங்கல்ல, என் நிறமணி என்னென்னும் சரிங்களா. அந்த மாதிரி என்னோட பாங்கியல் அரசியல் இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி பாங்கியல் நீ கரெக்டாக காட்டி விட்டேன். சொல்லுங்க பரவாயில்ல. பாங்கியல் அழுத்தி எண்ணெய் அவர் மாதிரி இது பண்பை இறங்கி விட்டு அழுத்தி எண்ணெய் அறியாத ஒரு சிறிய பருவத்தில் சரிங்களா. சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுறது, அண்ட பதியே சரி ஆண்ட பதியே என்று எக்ஸ்கியூஸ் மீ பாசி நெறி அவர் சின்ன வயசுலேருந்தே வந்து ஆடிட்டு இருக்காரு அப்படித்தானே. எப்படி உங்களுக்கு தெரியும் அதை? இப்போ என்னோட இதுலேயே பார்க்குறீங்க, சிறிய பருவத்திலே அவர் ஆடிட்டு இருக்காரு என்னோட இதில் சொல்கிறீங்கல்ல. அப்போ அவருக்கு எந்த மாதிரி சென்சிட்டிவான அது இடம் இருக்கும். அறியாத சிரிப்பு அந்த நேரத்துலேருந்தே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிதியும் நீர்மையும் வந்துட்டு இருக்கு. பாச நெறி செல்லாத நீ அந்த நெறி உனக்கு கிடையாது ஆகிட்டார் சரிங்களா. ஏன் ஜெனட்டிக்ஸ் உங்களுக்கு கொடுத்து அதில் பாச நெறியை வளர்த்து விட்டாரா என்ன ஆகிடும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் வளைஞ்சு கொடுத்துருப்பேன்ல எல்லாத்துக்கும். இந்த கோயில் பச்சை அம்மா தான் எனக்கு காடு, அவங்க தான் வந்து குலதெய்வம் அப்படின்னா எஸ். இப்போ எனக்கு குழந்தை பற்றிக்கிட்டு நான் அங்கே போயிட்டு நான் இது பண்ணியிருப்பேன், கிடா வெட்டோ என்னவோ சரிங்களா. அதெல்லாம் பரவாயில்ல, நல்ல வேலை. நடுவில் வந்து நம்மளுக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணதால அதெல்லாம் திருத்தியாச்சு. ஸோ அது மாதிரி பாச நெரிசல் இல்லாத ஆமாம் அதெல்லாம் தேவையில்லாத ரிச்சுவல்ஸ்ல தான் தேவை, அது ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து என்ன பண்ணாரு, நேசர் தம்மை ஈசராம் படி வைக்க வல்ல பரமே. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உனக்கு பாசம் இல்லையா, சூப்பரா நீ வந்து என்ன பண்ணுவ, நடுவும் உனக்கு இது இருக்குதா, நீ இதெல்லாம் இருக்குதா, ஓகே உன்னை என்ன பண்ணுறேன் நேசர் தம்மை ஈசராம் உன்னை வந்து நான் ஃப்ரெண்டாக ஆக்கிடுறேன், நேசர் ஆக்கிடுறேன், உன்னை கான்ட்ராக்ட் போட்டுறேன். ஈஸ்வராம் படி அந்த லெவல்ஸுக்கு ஒன்று இந்த உலகில் தயவு பண்ணி அவங்களுக்கு ஈஸ்வர் லெவல்லாம் கொடுத்துருக்குல்ல, மகேஸ்வரர் அந்த மாதிரினா அந்த மாதிரி ஒன்றையும் வந்து நான் ஈஸ்வர வல்லபம் உன்னை கொடுப்பேன். ஈஸ்வராம் படி வைக்க வல்ல பரமே
அப்போ அந்த பறவை என்ன பண்ணுச்சு, எனக்கு ஈஸ்வராவும் பண்ணி நீ வந்து கொடுத்துட்டியா, உன் வேஷம் நீங்கிடுச்சியா, இந்த உலகத்தில் இருக்கிற இதெல்லாம் நீங்கிடுச்சு இல்லை, அதெல்லாம் நீ வந்து காம்படிஷன் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், நீ வந்து இந்த இது பேசிகிட்டு இருக்க மாட்டேன், எதை பழைய வேதாந்த சித்தாந்த அந்த சாஸ்திர சமுதாயத்தில் பேசிகிட்டு இருப்ப, அதெல்லாம் மாற்றிட்டு நீ வந்ததால் இந்தா உனக்கு வந்து படி வைக்க வல்ல பரமே, நீ வந்து அந்த ஈசத்தன்மையை பண்ணு அப்படின்ற மாதிரி ஆங்கு இய வல் என்றும் மற்ற ஈங்கியல்வதொன்றும் வாயோடு ஓர் கரிய சுகமே அப்படின்னும் போது என்ன சொல்றது, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படின்ற மாதிரி ஒரு இது டேஸ்ட்டு என்ன பண்ணுறது, எங்கேயோ ஒரு மூணு மூணுகளை மட்டும் பார்த்துட்டு இதுதான் பதம் ஃபுல் பதத்தை கண்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆங்கியல்வதொன்று மற்ற ஈங்கியல்வதொன்று அந்த மாதிரி வந்து வாயோடு அந்த வாயாடுறது இருக்குல்ல, ஜஸ்ட்டு வாயை வாட சொல்கிற அந்த லாஸ்ட்டு பரவாயில்ல, அது பப்ளிஷ் பண்ணல, இருந்தாலும் அது பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாய் வடையா, வாய் வடை, இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, நீங்க பாத்தீங்களா, ஆய் நடன்னு நினைக்கிறேன், நல்லா ஆயிருது தெரியுதுங்களா, ஆஞ்சது. ஸோ நல்லா அந்த ஆய்வுத்தன்மை இருக்கிறதால தான் அந்த, ஏன்னா அந்த ஆய்வுத்தன்மை பாருங்க, ஏன்னா பரவாயில்ல அந்த மறதிலாம் ஆயிடக்கூடாதுன்னா அந்த கீ நோட்ஸ் நான் போட்டது தெரியுதுங்களா. ஏன்னா அந்த ஒரு பாடல் நம்ம பேசுகிறோம், பேசி திருப்பி கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கேட்டு அதில் எது வந்து பெஸ்ட்டு எனக்கு அந்த இது பிடிச்சிருக்கு அப்படி அந்த கீ நோட் இருக்குல்ல, அந்த கீ நோட் ஃபார்ம் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து அந்த பதிவு தெரியுதா நல்லது. வாசனை செல்லாத நேசர் தம்பை ஈஸ்வராம் அதனால தான் என்ன பண்ணுறது, சரி நீ வந்து அந்த இது வர அதுக்கேற்ற மாதிரி கேரக்டரிஸ்டிக் உனக்கு இருக்குது, ஆங்கியவே இங்கே வைக்காதவன் உனக்கு அந்த பூர்ணமான பதத்தை உனக்கு கொடுத்துட்றேன் என்ற மாதிரி தோன்றும். வாயோடு இது பண்ணால் ஆய் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஆய் நட வந்து உனக்கு கொடுத்துட்றேன் நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அரிய சுகமே. அந்த கம்ஃபர்ட் தெரிஞ்சதுல ஒரு பாண்டிச்சேரி இந்த யூனிவர்சிட்டி எடுக்கும்போது கம்ஃபர்ட் இதில் நம்ம 2 பேரும் கொண்டு போச்சு பார்த்தீங்களா. ஆனால் நான் பார்த்தேன் ஆனந்த மயமாகி, அப்போது கரெக்டாக தெரிஞ்சிச்சு, ஓகே இந்த டைமில் தான் எனக்கு ஆனந்த எனக்கு ரிலீஸ் பண்ண முடியுது, இது வரைக்கும் எனக்கு கூட்டி இருந்துச்சு, இதுக்கு மேலே எனக்கு கூட்டி கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி ஆனந்த மயமாகி அதுவும் கடந்த சரி இல்லை ஆனந்த மயம்ன்றது ஒரு இருக்குது, ஓகே ரைட், அதுக்கு மேலே இதாக இருக்குதா, அதுவும் கடந்த வெளியாகின்ற ஒரு லெவல்ஸ் இருக்குது. ஆனந்தமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இது இருந்தாலும் இந்த உலக லெவலில் சில இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும், ஆனந்த இடத்துக்கு கூட்டி போனாலும் அதுவும் கடந்த வெளியாகி உங்களால் போக முடியுமா, அதுக்கு அவர் பெர்மிஷன் ரொம்ப முக்கியம் சரிங்களா. கடந்த வெளியாகி நிறைகின்ற நிறைவே, அது கம்ப்ளீட்னஸ் அங்கே தான் இப்போ வள்ளலார் அந்த இடத்துல இருக்காரு. ஆமாம், நிறைகின்ற நிறைவு கம்ப்ளீட்டாக ஒழுங்காக ஆமாம் எது நிறையுமோ அந்த மாதிரி ஒரு நிறைவு கொடுத்து தூங்கி விழி சிறியனை. அப்போ தூங்கி விழின்னும் போது அப்படி தானே நம்ம வாழ்க்கையிலேயே இப்படி தான், நம்ம தினைக்கும் வந்து டயர்டாகி நாளைக்கு என்ன சரி வியாபாரம், சரி நாளைக்கு என்ன பொழப்பு, நாளைக்கு என்ன அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம்ல, இது எப்படி பிடிக்கணும், எப்படி அடித்து பிடிக்கணும், அந்த மாதிரி தான் ரொம்ப அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன் என் லைஃப் ஸ்டைலில். விழிமா நகர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நல்ல வேலை இந்த சிறியனை தாங்கி எழு அப்படியே எழும்பூரில் அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சன்மார்க்க ஆளுங்களோட இது பண்ணுறோம்ல, நீங்கள் எப்படி வந்து ஆயாமலே நீ வந்து அவர் அழிஞ்சிட்டாரு, அழிஞ்சிங்களா என்னவோ இவங்க கண்ணிலேருந்து பார்த்துட்டு டேரெக்டாக பார்த்த மாதிரியே சொல்லுவாங்க, வள்ளலார் எரிச்சிட்டாரு, அவர் எந்த நெருப்பு அவர் போய் எனக்கு அதுதான் நீ எல்லாம் ஒரு தங்கத்தை பார்த்தவடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனாலதான் தங்க நீங்க வந்து ஒழுங்கா தங்கமா இருந்துச்சுன்னா அங்க கரெக்டா விசில் அடிக்கும் அதுக்கு சரிங்களா. அப்போ விசில் அடிச்சு இப்ப இங்க கூட நான் என்ன பண்ணிட்டேன், இதுல பெங்களூர்ல பாருங்க அந்த எல்லாரும் சுகமா இருந்தாலும் இன்னும் ஃப்ரீடம் இன்னைக்கு கூண்டுல போய் உட்கார போறோம், அந்த இதில் அனிமல்ஸ் மாதிரி கூண்டு செட் பண்ணி அது உள்ளார போய் உட்கார போனோம்னா அந்த இதில் துன்பத்தில் இருந்தாலும் இல்லை. அது பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இது லீடர் ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த வீக்னஸ் அரேஞ்ச் பண்ணுறவர்,
நம்மள ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, சடங்குக்காக கோழியை வெட்டும் போது அதை ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது விசிலு சரிங்களா, புறந்தரை ஊது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறாருல்ல, ஒருவேளை அதுவாக தான் இருக்கும் போட்டே இருக்கிறது சரிங்களா. அதனால தான் நான் வந்து அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம், சில நேரத்தில் தூக்கத்தை வந்து எழுப்பி விட்டுரும் தெரியுமா உங்களுக்கு. எனக்கு அந்த மாதிரி தாங்கி ஏதோ ஒரு இதில் அப்படியே கண்ணு சொருவும் போது அந்த இது விசில் அடிக்கும் போது அந்த இது பண்ணுவாங்க. உங்கள் சிஸ்டமும் வந்து அந்த சிக்னல் ஆன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சிக்னலிங் பார்த்து நிறைய இருக்குது. தாங்கி எழுகு என்று எனது தூக்கன் தொலைத்த துணையே. அப்போ சில பேர் காதலர்கள் என்ன பண்ணுவாங்க, தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. காதலர்கள் காது கொடுத்து கேட்குறவங்க அந்த காதில் உழுந்து அந்த இதுவே ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் அப்படிதானே. அதனால அந்த உன்னை பார்த்து நான் அப்படின்ற மாதிரி அந்த தூக்கம் எனக்கு வந்து தொடர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி சில பாடல்கள் கேள்விப்பட்டீங்களா. ஸோ அந்த மாதிரி எடுங்கன்றது எனக்கு வந்து அந்த விஷன் கொடுத்தவொடனே எனக்கு எப்படிலாம் எதெல்லாம் வச்சுட்டு எப்படி தந்திரமாவது பண்ணி நீ வந்து அந்த சுதந்திரத்தை ஏற்படுத்தி விட்டுரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நானும் அந்த சுதந்திரத்தை பார்த்துட்ருக்கேன். எப்படியாவது அந்த இது எனக்கு வரணும், தொலையணும், இந்த தூக்கம் போயிடணும், இந்த புலைக்குலையை வந்து நான் எப்படியும் கண்ணூரை பார்த்தும் செவியை கேட்டு என்னால் தாங்க முடியாத தலைவா அப்படின்ற மாதிரி அது இது பண்ணுறேன் சரிங்களா. புரியுதா கொஞ்சமா. அப்போ துணையே துரிய வெளி, இதுக்கு எது ஹெல்ப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, துரிய வெளி நடு நின்ற பெரிய பொருள். ஏன்னா அல்லெல்லாம் குறையக்கூடாது சரிங்களா. அப்போது அதுக்கேற்ற ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் கனெக்ஷன் பாயிண்ட் ஹப் இருந்துக்கிட்டே இருக்கும். அபியூஸ் சரிங்களா, ஏபியூசி அப்படின்னு வச்சுக்க மாட்டேங்க. இது வந்து HUB UAC சரிங்களா. அபியூஸு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, பெரிய பொருள் எனக்கு துரிய வெளி எனக்கு கொடுத்தவொடனே அவங்க சொல்கிறாங்க கடவுளை எனக்கு இது செய் அப்படின்றது நான் செய்கிறேன் சரிங்களா. என்ன உதாரணத்துக்கு இந்த மாதிரி நித்யானந்தத்தை வந்து பார்த்துட்டு இவர் தான் தெய்வம்னு நினச்சிட்டு நான் சர்புதர் ஆகிட்டேன், அவர்கிட்ட இருக்கிற நியூட்ரிஷன் தான் வந்து நான் இந்த உலகத்தில் எல்லாம் பருப்ப போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன நியூட்ரிஷன் லிஸ்ட்டு மாற்றி மருவி அங்கே இருக்கிற ஊர் மக்களை கூட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த காரில் திருப்பியும் இந்த ஊரில் எப்படி அந்த ஃபிக்ஸ் பண்ணி இந்த காரில் தான் வரணும்னு வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்கல்ல, அவங்களாம் பண்ணுறாங்களோ இல்லையோ சரிங்களா. ஆனால் எனக்கு எதிர்ச்சியாக வரவங்கலாம் இந்த மாதிரி கொடுப்பாரு. அங்கேருந்து வச்சுட்டு நான் டைரெக்டாக சத்யநாராயண சபையில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போகிறேன் நியூட்ரிஷன் அப்படி தானே. அதுவும் வரும்போது அப்படி போகும்போது எப்படி எலக்ட்ரிக் ட்ரெயின், இந்த உலகத்தில் எலக்ட்ரிக் இதெல்லாம் போட்டு இது இடம் எது அப்படி இருந்து வடலூர் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் விழுப்புரத்துக்கு எப்போ விடுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விடுவாங்க சரிங்களா. 3 நாள் விடுவாங்க. தைப்பூசம் அந்த இது வருது இல்லை, சத்யநாராயண சபை ஓப்பன் பண்ணுற டைமில் வந்து அந்த இது திருவரை ஓப்பன் பண்ணுற டைம் வரைக்கும் கரெக்டாக நான் போன வருஷம் இந்த வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டேன். அதனால தான் நான் என்ன பண்ணேன், அங்கே இருக்கிற கோஆர்டினேட்டர் போயிட்டு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்றேன். அவர் வந்து கன்சிஸ்டன்ட் பண்ணால் அது ஒரு சுவை இல்லாமல் போயிடும், சுவை இல்லாமல் போனாலும் இசை இல்லாமல் போயிடும் சரிங்களா. அவர் தெரிஞ்சுங்களா. அப்போ வீக்னஸத்தோடு நிறுத்திக்கிட்டா அவங்க பாருங்கள் அது சுவையும் இசையும் இல்லாமல் போயிடுது சரிங்களா. அதனால வீக்னஸும் வளர்ச்சியும் ரெண்டுமே இணைஞ்சதாக தான் நல்லா இருக்குன்றதால அவர் வந்து தூக்கம் தொலைத்த துணையே துரிய வெளி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், தலைவா என்னால் தாங்க முடியல, யாரும் நவர மாட்டேறேன் அப்படின்னு நான் பண்ணும்போது அந்த துரிய வெளி கனெக்ட் ஆகுது எனக்கு. அவரும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த வெளி தான், நான் கனெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த வெளி சரிங்களா. 2 பேரும் வந்து ஜாயிண்ட் ஆகிற வெளி அது சரிங்களா. நடு நின்ற பெரிய பொருள், அந்த பொருள்கிட்டனா வந்து இது பண்ணிக்க முடியும், பேசி என்னால் என்னோட இதை சால்வ் பண்ணிக்க முடியுது சரிங்களா. அருட்சோதி நடராஜ குருவே, திருப்பியும் அந்த அவரோட பேரை வந்து சொல்லி இந்த இது பாடலை தொட முடியுது நம்மளோட சாப்டரும். இது இந்த சீசன் முடியல, சீசன் போது டோட்டலாக அந்த கருணை சீசனு, சாப்டர்னும் போது ஒரு இப்போ இந்த தொகுப்பு வந்து நடராஜபதி மாலையில் இருக்கிற கருணை நம்ம எடுத்து ஆஞ்சிட்டோம் நம்மளோட திறமைக்கு சரிங்களா. அப்போது ஓரளவுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பெரிய பொருள் இங்கே தங்கத்தை பற்றி இங்கே ஒரு இது பேசியிருந்தா கூட அவர் மேலே கை வச்சவர் யார், அவர் ஆஞ்சவர் யார், அவர் யார் மேலே பாஞ்சாரு அப்படின்ற மாதிரி தெரியல. ஓரளவுக்கு எடுத்து படிக்கும் போது இப்போது ஒரு ஃப்ராக்மெண்டேஷன் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க.
இந்த மனித உடம்பு வரும்போதே ஏற்கனவே நிறைய உடம்பு வந்திருக்கும். அந்த உறுப்புகள்லாம் ஏற்கனவே இன்னொரு உடம்புல இருந்திருக்கும்ல. அந்த இனங்கள் அழிஞ்சு போச்சு, மனிதனோட பெரிய இனங்கள்லாம். இப்போ அதுலேயே ஒரு இனங்கள் தாங்கி வருது இல்லை. இப்போ அதே மாதிரி யாரெல்லாம் வந்து குலைகளில் இது பண்ணிருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அவங்க இது மாற்றிட்டு வருவாங்க, இடத்தையும் நடத்தையும் மாற்றிட்ட உடனே என்ன ஆகிடும், சொல்லுங்களேன், பொன்மார்க்கு இது நெறிய வந்து என்ன ஆகிடும், ஒழிஞ்சு சுத்தி சன்மார்க்க நெறிய வந்து நீங்களே சொல்லுங்க. நான் சொல்லுமா 19 நூற்றாண்டு அம்பேத்கர் வந்தது. அதுக்கு அப்புறமேட்டு அயோத்திதாசர் வந்து மொழி நினைக்கிறேன். இப்ப சமகாலத்துல இது நிறைய இஷ்யூஸ் இருக்கு. நம்ம அதை பத்தி போக நம்ம பேசுவோம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சது நம்ம சொல்றோம், அப்படிதானே? ஏன்னா இவங்க சிறப்பு வாய்ந்தவங்க. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை படிக்கிறதே அது கேட்கலப்பா. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். அதெல்லாம் அப்புறமா அது வந்து இந்த கருணை இருந்தாலே அது வந்து கடவுள் எல்லாம் உங்களுக்கு சின்னதா தெரியல. ஆனா அதுல சலுகை வாங்குறவங்களுக்கு தெரியும். நான் என்ன கேக்குறேன், இப்ப வள்ளலார் ஐயா அந்த இதுல 19ஆம் நூற்றாண்டு அந்த இதெல்லாம் கூட வந்து இது பண்ணது அப்பதானா? இந்த வெள்ளக்காரவங்க எல்லாம் வந்து இது பண்ணாமல அப்போ கேஜிஎஃப் தான் வந்து இது. ஆமா, கிடைக்காம தோண்டிட்டு இருந்தாங்க. வள்ளலார் எப்போ சித்தி அடைஞ்சிட்டாரோ அப்போதான் வந்து எல்லாரும் நினைச்சு அந்த இன்ஜினியரிங்லாம் நல்லா வளர்ந்து நல்லா திருப்பி உள்ளூர் ஆழத்தை அவர் போக வைக்கிறார். தெரியுங்களா உங்களுக்கு? அந்த இது தெரியுது. அப்போ இவ்வளவு இருக்கா அப்படின்னு தெரியும். அறியாமை வெளிப்படுத்துற அந்த அப்போ ஆழம் தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சு பாருங்க. அந்த ஆழங்களும் நிறைய தெரிஞ்சிருக்கு. இந்த காலத்துல ஆழங்களை கண்டுபிடிக்கிற கருவியெல்லாம் ஈஸியா வந்துருச்சு. அந்த காலத்துல ரொம்ப கஷ்டம்தான். நீங்க மேலங்களா பாத்திருக்கீங்க. எப்படின்னா உங்க ஆயா வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஆய்வுகளுக்கு வந்து சில இதெல்லாம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு அந்த தந்திரங்கள் கிடைச்சி உள்ள தந்திரா வச்சு அந்த விஷமொழிகளை ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த சவுண்ட் எனர்ஜி வந்து எப்படி வந்து அவங்க சொல்ற அவங்க கேட்குற மாதிரி அவங்க சொல்றதை கேட்குற இது வந்து அவங்க சவுண்டுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த டிராவலிங் இருந்துருக்கு பாருங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதான் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம செட் ஆகுதுங்க. எனக்கும் ட்ராவல் ஆகுது. நான் வந்து அவ்வளோ படிப்பில் இச்சை காட்டணும். என்ன பண்ணுறது, உனக்கு இந்த பூர்த்தி ஆகிறதுக்கு அது என்ன பண்ணணும், அந்த கீர்த்தி ஏற்படுத்தி விடணும்ல. இந்த லெவல்ஸ் இந்த கருவிகளை இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நான் எவ்வளோ நேரம் தான் சொல்கிறேன்னு தெரியல. இருந்தாலும் திருப்பியும் அதை சொல்கிறேன். ஏன்னா அது சொல்ல இதாகாதால திட்டிப்பு நாட்டில் இது பண்ணுறதால சொல்லிடுவோம். ஏன்னா அவ்வளோ கருணை நின் தெய்வம் இல்லையா? அது நின் தெய்வன்றது யார் தெய்வம்? நின்றுன்றது அருட்சோதியோடது. சரிங்களா? அதனால தான் வந்து எனக்கு அவர் சொல்லி நான் வேக்கின்றது ஒரு தட்டியும். நான் மயக்கத்தில் இருந்தவங்க நான் தூக்கி விட்டுருக்கு பாருங்க என்ன அப்படின்றது நான் அதை சொல்கிறேன். ஸ்ட்ராங்காக உங்களுக்கு எப்படி அது ஸ்ட்ராங்காக தெரியுதோ இல்லை வீக்காக தெரியுதோ இல்லை அது நடுவில் ஏதோ ஒரு எனர்ஜியாக தெரியுதோ எப்படியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு கேட்குறேன். நான் ஆசையாக கேட்குறேன்னா ஐயா தர்மமிகு சென்னைன்னு சொல்லியிருக்காருல்ல, சென்னை எல்லாம் அப்போ மாமிகுன்னு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு. அதை பார்க்கணும்ல. என்ன மாமிகு? மாமிக்கு கருணை அப்படின்னு சொல்றோம். இப்போ மாமின்னு நம்ம கொஞ்ச நாள் பேசணும். இது கேஜிஎஃப் பத்தி கூட எதனா சொல்லியிருக்கலாம். அப்ப அந்த இதுல எல்லாம் தெரிஞ்சிருக்கோம்ல ஐயாவுக்கு. அதை பத்தி உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்றேன்னா அப்புறம் சாப்டருக்கு வந்து உங்களுக்கு என்ன ஒரு 100 வருஷம் கழிச்சு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மைனிங்லாம் பண்ணி எல்லாத்தையும் ட்ரைனிங்லாம் பண்ணி எல்லாத்தையும் கெய்னிங் பண்ண வச்சுட்டு வேண்டியதான் உங்களுக்கு பேசுவார். பெயிண்டிங்லாம் நீங்களே வேண்டியது தான். சரிங்க, ஹீலிங்லாம் நடந்துட்டு வேண்டியது தான். நல்ல கடவுளோட டீலிங்லாம் தெரிஞ்சு அந்த லீடிங்லாம் தெரியணும் உங்களுக்கு. அப்படி தானே? அப்படி தான் எனக்கு லீட் டெக்னாலஜி தெரியுது. கட்டிங் ஆயிடுச்சு. அவர் எப்படி எனக்கு காப்பாற்றிட்டு இருக்காரு. அப்படி தானே? அப்போ அதனால தான் நான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். இல்லைன்னா அவரை பற்றி நான் சொல்ல போகிறேன். அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நான் இருப்பேன். அவர் பண்ணதால் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பண்ணலன்னா இதுக்கு இது சொல்ல போகிறேன். அப்படி தானே? நீங்களும் அந்த பண்பாட்டுக்கு வரணும் தானே, பயன்பாட்டுக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம அடுத்து அப்புறமா தெரிஞ்சுட்டு